நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புகழ்விழி. இன்றைய பொழுதில் நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் நாவல் உன்னருகே நான் இருந்தும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பொன்மாலை பொழுதுடன் இணைந்திருங்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் நாவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் கேட்டு மகிழுங்கள். வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். வாழ்க்கை அழகானது. ரஞ்சினி இப்பவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டா. வாழ்க்கை எத்தனை இன்பகரமான விஷயங்களை தனக்குள்ள புரிஞ்சு வச்சிருக்குது. எத்தனை சந்தோஷ தருணங்களை வச்சுக்கிட்டு காத்திருக்கு. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லையோ? புரிஞ்சுக்கிட்ட ஒரு சிலர்ல தானும் ஒருத்தையோ? ரஞ்சனி புன்னகைச்சுக்கிட்டா. உள்ள ஓடுற ரத்த ஓட்டத்தோட உற்சாகமும் கலந்துக்குச்சு. இருதயம் முழுக்க இனிமையான தாளலயத்தோட லேப்டாப் பொழிச்சுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஞ்சனி என்று வாசற்படி பக்கத்துல குரல் கேட்டுச்சு. திரும்பினா வார்டன் சித்ரா தேவி நின்றுட்டு இருந்தாங்க சிரிச்ச முகத்தோட. வாங்க மேடம் வாங்க என்று ரஞ்சனி எழுந்து போய் வரவேற்றா. கடைசியில் சாதிச்சு காட்டிட்ட. வெரி குட் ரஞ்சனி. யூனிவர்சிட்டி செகண்டா ஹியூமன் சைக்காலஜி சப்ஜெக்டில் முதல் கோல்டு மெடலிஸ்டா? இப்போ தான் அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தது. வெரி குட் மை டியர் லிட்டில் கேர்ள் என்று கையை பற்றி கொண்டு சித்ரா தேவி பரப்பறுத்தாங்க. தேங்க்யூ மேடம் என்றா லேசான வெக்கத்தோட. மிஸ்ல இன்னைக்கு பாயசம் போட சொல்லியிருக்கேன். சேமியாவா ஜவரிசியா எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எதுக்கு மேடம் பாயாசம் எல்லாம் என்றா அவ சங்கடத்தோட. ஹாஸ்டல் மாதிரி எங்களை நடத்துறீங்க. பெத்த அம்மா மாதிரி பாசம் காட்டுறீங்க. நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரண்ட் செலவு பண்ண அனுமதிச்சு ஸ்பெஷல் டீ போட்டு கொடுத்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ அமைதியான மனநிலையில் என்னை வச்சுருந்ததுனால தானே இப்படி முதல் வகுப்பில் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு மேடம். நியாயமாக பார்த்தா இனிப்பு உங்களுக்கு தான் செய்யணும். ரஞ்சினி சிரிச்சா. பேசியே ஜெயிச்சிருவியே என்று சொல்லிக்கிட்டே வார்டன் வெளியே போனாங்க. தங்கப்பதக்கம். பல்கலைக்கழகத்தில் 2ஆம் இடம். நெஞ்சம் சின்ன பெண்ணு போல துள்ளுச்சு. நாட்டில் இன்னும் கல்வியோட தரம் தாழ்ந்துடல. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கல்வி அள்ளி கொடுக்கறத நல்ல வேலையா எந்த அரசியல்வாதியும் தட்டி பறிக்கல. அவங்க முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஏற்ற பலனை கல்வி பாரபட்சமின்றி வழங்கிக்கிட்டு தான் இருக்கு. ரஞ்சனி யாரோ அழைத்தாங்க. இதோ வரேன் என்று வெளியே வந்தா. பொண்டம்மா நின்றுட்டு இருந்தா. உங்க சித்தப்பா வந்திருக்காருமா? அப்படியா, இதோ வந்துட்டேன் என்று கதவை மூடிட்டு வெளியே வந்தா. விரைந்து போனா. சித்தப்பாவை பார்த்து 1.5 மாசங்களுக்கு மேலாயிடுச்சுங்கிறது நினைவுக்கு வந்தது. பரீட்சைக்காக மும்முரமா தயார் செஞ்சுட்டு இருக்கிறவளை தொந்தரவு செய்ய வேணான்னு நினைச்சுதான் சென்னை பக்கமே அவர் தலை காட்டல. பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். 3 பெண் குழந்தைகளையும் நோயாளி மனைவியையும் சுத்தி வந்தே அந்த நல்ல மனுஷனோட நாட்கள் நகர்ந்துக்கிட்டு வருது. வேற எந்த திறமையும் வளர்த்துக்க முடியாம சிந்தனையை கட்டுப்படுத்திக்கிட்டு அவ ரிசப்ஷன் அடைஞ்சா. வாமா ரஞ்சினி, வா தங்கப்பதக்கம் வாங்கிட்டியாமே, 2வது ரேங்காமே, ரொம்ப சந்தோஷம்மா என்று சித்தப்பா பார்த்த உடனே படப்படன்னு பேசி சிரிச்சாரு. என்ன சித்தப்பா இது, இப்படி அழைச்சி போயிட்டீங்க என்றா அவ திகைப்போட. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, அறுவடை நேரம் இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரப்ப தாழி உடையக்கூடாது இல்லையா, அதான் வயலு காவல்னு கண்ணு முடிச்சு காபந்து பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தாம்மா முறுக்கும் கடலை உருண்டையும் சித்தி கொடுத்தா என்று நீட்டினாரு. வாங்கிக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்தா. சித்தப்பா கிட்ட நிறைய மாறுதல்கள் தெரிஞ்சுது. நல்லா இழைச்சது மட்டும் இல்லாம முகம் முழுக்க சிந்தனை கோடுகள். எப்பவும் இருக்கிற இளநகை இல்லை, எதையோ தீவிரமா யோசிக்கிற பார்வை. என்ன விஷயம்? லஸ்ஸி சாப்பிட்றீங்களா சித்தப்பா, இல்லை சூடா காஃபி டீ என்று எழ முயன்றா. இப்போதாம்மா முருகன் கஃபேல காஃபி டீ முடிஞ்சுது என்று முகத்தை தொடச்சிக்கிட்டு அவளை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்தாரு. புன்னகித்தாரு. திருப்தியா இருக்குமா ரஞ்சனி என்று குரல் கரகரத்தது. அண்ணன் என்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன். பட்டதாரி பொண்ணா கோல்டு மெடலிஸ்டாக உருவாக்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு எண்ணம் இருக்குது, அதுவும் நிறைவேறிட்டா போதும், மனசு நிறைஞ்சிடும் ரஞ்சினி என்று கண்களை தொடச்சிக்கிட்டாரு. அச்சச்சோ, என்ன சித்தப்பா இது, ஏன் எமோஷனல் ஆகுறீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுறேன். அவளுடைய முகம் கனிந்தது. நிஜமாவாம்மா என்றாரு துடிப்பா. அதில் என்ன சந்தேகம் சித்தப்பா? சந்தேகம் இல்லைம்மா, எப்படி சொல்கிறதுன்னு உன் மனசை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம என்று அவர் இழுத்தப்போ அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சித்தப்பா, என்ன நானும் வந்து கழனி காடுன்னு பார்த்துக்கணுமா? சொல்லுங்க, சுய தொழில் தான் தொடங்குறதுங்கிற முடிவில் இருக்க, அதை நம்ம ஊர்லேயே செஞ்சுட்டு போகிறேன், சொல்லுங்க. தொழில் இல்லைம்மா, பதவி. அப்படின்னா? மனைவிங்கிற பதவி என்றபடி அவளை மென்மையாக பார்த்தாரு. உனக்கு கல்யாணம் செஞ்சிடணும்னு சித்தி ஆசைப்படுறாம்மா. ரஞ்சினி, எனக்கும் அதே தான் எண்ணம். அவ திகைச்சு போய் எழுந்தா. என்னம்மா திகைச்சிட்ட என்றாரு சித்தப்பா இதமா.
சுற்றிலும் ஒரு தடவை பார்த்துட்டு கொஞ்சம் நகர்ந்து நாற்காலியோட நுனிக்கு வந்தாரு. கனிவோடு ஒழிச்சது அவருடைய குரல். நல்லா படிக்கிற பொண்ணை கால் கட்டு போட்டு உட்கார வச்சிடணும்னு எனக்கு எண்ணம் இல்லைம்மா. தானாகவே தேடிக்கிட்டு வந்திருக்குமா இந்த இடம். வாசுதேவன்னு பேர். பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னமோ வியாபார கப்பல்னு சொல்கிறாங்களே, அதில் 25,000 சம்பாதிக்கிறானா. பையனோட அம்மா தனலட்சுமின்னு உன் சித்திக்கு தூரத்து உறவு முறை. உன்னை பல தடவை பார்த்துருக்காங்களாம். தன் மகனுக்கு ஒன்றை தான் கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் மனசுக்குள்ள. இப்போ திடீர்னு மாரடைப்பு வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க. உடனடியாக கல்யாணத்தை பண்ணிடணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. பொண்ணை கொடுப்பீங்களான்னு தொந்தரவு தாங்க முடியலம்மா. ரஞ்சனி அதே முகத்தோட சித்தப்பாவையே பார்த்தபடி உட்கார்ந்துருந்தா. உணர்வு பூர்வமாக அவர் உச்சரித்து வெளிவரும் வார்த்தைகளை லேசான தலையசைப்போட கேட்டுக்கிட்டா. மனசு விட்டு சொல்கிறேம்மா, தாய் இல்லாத பிள்ளையான என்ன எங்கள் அண்ணன் எப்படி கண்ணு கருத்துமாக வளர்த்தாருன்னு தெரியும் எனக்கு. கேன்சர் வந்து அவரை வாட்டி வரைச்சப்போ கூட கடைசி 4 வருஷம் ஓயாத பாடுபட்டு உன் படிப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவும் 5 லட்சம் ரூபாய் பேங்க்கில் போட்டு தான் என் கையில் ஒப்படைச்சார் உன்னை. +2 படிச்சுட்டு இருந்த உன்னையும் படிப்பையும் பங்க வராமல் காப்பாற்றணும்னா அந்த பட்டிக்காட்டு சூழலிலேருந்து வெளிக்கொண்டு வந்தால் தான் முடியும்னு பட்டுச்சு. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன். மேலே பேச முடியாமல் மூச்சரிக்க நிறுத்தினவரோட கைகளை மெல்ல பற்றி கொண்டு அவள் புன்னகித்தா. என்னை ரட்சிக்க தெய்வமே நேரில் வந்ததுன்னு எத்தனையோ பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன் சித்தப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அந்த தெய்வம். நீங்கள் மட்டும் வழிகாட்டலைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது. ரஞ்சனி 1 மினிட் என்றபடி வெண்மதி வந்து எதையோ நீட்டிட்டு சொன்னால், கவர்மெண்ட் நடத்துகிற ஒர்க் ஷாப் பற்றி கேட்டிருந்தையே, அப்ளிகேஷனை வாங்கிட்டு வந்துட்டேன். மகளிர் சுய மேம்பாட்டு திட்டம்ங்கிற தலைப்பில் 20 நாள் செமினார் ரஞ்சனி. ரொம்ப அருமையாக இருக்குமா. ஏகப்பட்ட சிறு தொழில்கள், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ்னு எல்லா விதமான வழிமுறைகளும் தெல்ல தெளிவாக சொல்லித்தராங்களாம். வங்கி கடன் வசதியும் ஏற்பாடு பண்ணி தராங்களாம். உனக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகுதுன்னு எனக்கு தோணுச்சு. யார்? சித்தப்பாவா? வணக்கம் சித்தப்பா. வர ரஞ்சனி என்று சொல்லிட்டு அவள் விரைந்தா. பழுப்பு நேரத்தில் அரசுக்கே உரிய அச்சுக்கோவையோடு இருந்த மனுவை உரைக்குள்ளே இட்டுக்கொண்டு நிமிர்றப்போ சித்தப்பா தொடர்ந்தாரு. என்னம்மா சொல்கிற ரஞ்சனி? உன் சித்தி என்னை துரத்தாத குறையாத்தான் ஓடி வந்திருக்கேன். என்னமோ இந்த இடம் சரியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. பையனும் மெட்ராஸ்லேயே இருக்கிறதுனால உனக்கும் சுலபமாக இருக்கும்மா. சித்தப்பா சொல்லுமா. இது எனக்கு அதிர்ச்சி சித்தப்பா. ஏம்மா? தீவிரமான படிப்புக்கும் முதலிடம் வாங்கணுங்கிற வெறிக்கும் பின்னால் ஒரு பர்பஸ் இருக்குது சித்தப்பா. என்ன தெரியுமா அது? சொல்லுமா. என் சித்தப்பா, சித்தி, அவங்க பொண்ணுங்க, அந்த குடும்பம் இதை மேலே மேலே கொண்டு வரணும். 3 குழந்தைகளையும் 3 படிப்பாளிகளாக, கிரியேட்டர்ஸாக, 3 ரத்தினங்களாக ஆக்கணும். இதான் சித்தப்பா என் கனவு. அது கொடுத்த தூண்டுதல் தான் என்னை மேலே மேலே போக சொல்லி உற்சாகம் கொடுத்தது. இப்போ திடீர்னு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்க சொன்னால் எப்படி சித்தப்பா? பதில் சொல்லாமல் சித்தப்பா துண்டை எடுத்து முகத்தை தொடச்சிக்கிட்டாரு. பெருமூச்சு விட்டார். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்க தானே? இது என் கனவோட தொடக்கம் சித்தப்பா. சோஷியாலஜி படிப்பு பக்கபலமாக இருக்க கவர்மெண்ட் ஆதரவோட சுயதொழில் தொடங்கி நல்லா வருவேன் சித்தப்பா. தயவு செஞ்சு இப்போ புதுசாக வேறு எதையும் ஆரம்பிக்க வேணாமே ப்ளீஸ். தவிப்போட அவருடைய பார்வை அவளை சுற்றி வந்தது. தொண்டைக்குள்ள உமிழ்நீர் ஏறுறதும் இறங்குறதுமா அவர் யோசனையோடு தெரிஞ்சார். மறுபடி நீண்ட பெருமூச்சு விட்டார். என்ன சித்தப்பா, என்ன சொல்கிறீங்க? தெரியலம்மா ரஞ்சனி. என்னமோ கல்யாணமே முடிஞ்சிட்ட மாதிரி ரொம்ப கற்பனையோடு வந்தேன். எல்லாம் தலைகீழாக போச்சு. உன்னை வற்புறுத்தவும் எனக்கு தெரியலை என்று தலை குனிஞ்சபடி எழுந்தார். எல்லாம் நல்லதுக்கு தான் சித்தப்பா என்று அவளும் எழுந்துக்கிட்டா. 1.5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. பரீட்சை, கம்ப்யூட்டர் கிளாஸ், அது இதுன்னு என்னாலையும் ஊர் பக்கம் வர முடியாமல் தானே இருந்தது. ஆர்த்தி, அஞ்சலி, அகிலா 3 பேரும் எப்படி இருக்காங்க சித்தப்பா? சித்திக்கு இப்போது முதுகுவலி குறைஞ்சிருக்குல்ல? முதுகுவலி இல்லைம்மா இப்போது. ஆனால் உடம்பு அநியாயத்துக்கு இழைச்சிருக்கு. பிளட் ப்ரெஷர் அளவு எப்பவும் கூடுதலாகவே இருக்குது. ஏகப்பட்ட கவலைப்படுறா. எவ்வளவோ புத்தி சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாம்மா என்றாரு வருத்தம்மா. ஞாயிற்றுக்கிழமை வரேன் சித்தப்பா. எப்படியாவது வரேன். சித்திக்கிட்ட பேசுகிறேன். இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைம்மா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வரேன், ஜாக்கிரதை என்று சித்தப்பா கிளம்பினார். அவர் நட சோர்ந்து தெரிஞ்சுது. 20 நாட்கள் ஒர்க் ஷாப் மிக அருமையாக இருந்தது. ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்ட பெண்களை பார்க்கும்போது மனநிறைவாக இருந்தது அவளுக்கு. அடுப்போதும் பெண்கள், பிள்ளை பெறும் ஜாதிகள், கதவுக்கு பின்னால் நின்று தலையை மட்டும் நீட்டும் ஜாதிகள், கால்கட்டை விரலால் தரையில் கோலம் போடும் இனங்கள் என்றெல்லாம் தலையில் அடிக்கப்பட்டு வந்த ஆணிகளை எடுத்து போட்டுட்டு தொழிலதிபர் கனவுகளை கண்களில் சுமந்து வந்த பெண்களை அவ திருப்தியோடு கவனிச்சா. கடைசி நாள் ஒர்க் ஷாப்புக்கு அமைச்சரும் திட்டக்குழு இயக்குனர் வந்தாங்க. ஊதுபத்தி தயாரிக்கிறது, சோப்புகள் உருவாக்குறது, பேக்கரி ஆரம்பிக்கிறதுன்னு ஆக்கப்பூர்வமாக அவங்க யோசனை சொல்ல சொல்ல அவளும் அக்கறையோட குறிச்சிக்கிட்டா.
இடம், தொகை, ஆள்பலம், அனுபவம், மார்க்கெட்டிங்னு அலசிக்கொண்டு எந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்னு சித்தப்பாவோட ஆலோசனையை கேட்டுக்கலாம்னு முடிவெடுத்துக்கிட்டா. வார இறுதியில செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற சாந்தவாடி கிராமத்துக்கு போய் சேரணும். சித்தப்பா வந்துட்டு போனதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா ரஞ்சனி என்றபடி சித்ரா தேவி வந்தாங்க. ரஞ்சனி புன்னகித்தா. சிரிச்சா என்ன மழுப்பிரியாக்கும்? சித்ரா தேவி விடவே இல்லை. சொல்லிடுவேன், ஆனா கிண்டல் பண்ணுவீங்களே. அட அப்படி என்னம்மா விஷயம் என்றாங்க சித்ரா தேவி ஆர்வமா. வேற என்ன, கல்யாணம்தான் என்றா இயல்பா. ஒத்த காலில் நிற்கிறாங்களாம் ஊரில் ஒரு அம்மா. சித்தப்பா ஓடி வந்துட்டாரு, பக்குவமாக சொல்லி அனுப்பிட்டேன். கல்யாண விஷயமா ரஞ்சனி? சித்ரா தேவி நிஜமாவே ஆச்சரியப்பட்டாங்க. பக்குவமாக சொல்லி அனுப்பினியா? அப்படி என்னத்த சொன்ன? என் கனவு பற்றி தான். புரியல. சித்தப்பா ஒரு தெய்வம் மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் என்றா லேசா குரல் கரகரக்க. தாய் தந்தை இல்லைங்கிற ஒரு குறை தெரியாமல் என்னை வளர்த்தவர். அப்படி ஒரு கடமை உணர்வு, பாசம், உருக்கம். பதிலுக்கு என் மரியாதையை நான் காட்ட வேணாமா? படிப்பை மூலதனமாக வச்சு சொந்த காலில் நின்று என் நன்றியை காட்டணும்னு விரும்புகிறேன். அதை தான் சொன்னேன் மேடம். சரின்னு ஒத்துக்கிட்டாரா? மௌனமாக தலையாட்டிகிட்டே போயிட்டாரு. நல்ல பொண்ணுமா நீ. சித்ரா தேவி கோவத்தோட பார்த்தாங்க. பழமொழி ஒன்று கேட்டிருக்கியா நீ? விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான பழமொழி அது. வேணான்னு சொல்கிற, வேண்டி வேண்டி வரும் பாரு. அது சரி, நான் உனக்கு கேட்குறேன், கல்யாணம் எப்படி தடையாகும் உனக்கு? உணர்வு தடை மேடம் அது. அவள் புன்னகையோட பார்த்துட்டு பேசினா. மனத்தடைன்னு கூட சொல்லலாம். சுதந்திரத்துக்கு பங்கு போட்டுட்டு, பேசுகிறதுக்கு சென்சார் வச்சுட்டு, தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு, புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி புதுசாக மாற்றிக்கிட்டு, உண்டா இல்லையா சொல்லுங்கள்? தெரிஞ்சே ஏன் வலைக்குள்ளே போய் விழணும் மேடம்? அப்போது கல்யாணமானவங்க எல்லாருமே அடிமைங்கன்னு சொல்கிறியா? பெரும்பாலான பெண்கள் அப்படி தான். சிறுபான்மை பெண்கள் சுயம் இழக்காமல் இருக்கலாம். நீ அப்படி இருக்க மாட்டியா? பதில் சொல்ல நிமிர்ந்தப்போ பொன்னம்மா வந்து நின்னா. ரஞ்சனிமா, யாரோ சுமித்ராவா, உன் சித்தியா வந்திருக்காங்க, வா. என்னது சித்தியா? இங்கே வந்திருக்காங்களா? அவள் பரபரப்போட எழுந்தா. சித்ரா தேவியும் கூடவே வந்தாங்க. வாங்க சித்தி, என்ன இது திடீர்னு என்று விரைந்து போய் நின்னப்போ மேலும் திகைத்தா. போன தடவை பார்த்ததுல 3ல் 1 பங்கா இழைச்சி முகமெல்லாம் வாடி தலைமயிர் உதிர்த்து பொம்மை போல ஜீவனின்றி சித்தி நின்னாங்க. முருவளித்தாங்க. உட்காருங்க. ஏ பொன்னம்மா, 3 டீ கொண்டா என்று சித்ரா தேவியும் முருவளித்தாங்க. என்னாச்சு சித்தி? உடம்புக்கு என்ன? பாதிக்கு பாதியா? அதை விட மோசமாக எப்படி ஆனீங்க சித்தி? மணிமணியாக 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு, மை காட், என்னாச்சு? ரஞ்சனி தன்னோட இயல்பை மீறி படப்படுத்தா. எல்லாம் ஒன்னால தான். சித்தியோட குரல் பலகீனத்தோடு ஒழிச்சது. என்னது? என்னாலையா? தனலட்சுமி அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியலமா ரஞ்சனி. அதான் நானே நேரில் வந்தேன். சித்தி கனிவோடு அவளை பார்த்தாங்க. எவ்வளோ நல்ல குடும்பம் தெரியுமா? தாய் மகன்னு 2 பேர் தான். அதுவும் தனலட்சுமி அம்மா இப்போவோ அப்போவோன்னு இருக்காங்க. உன்னை கட்டி வைக்கணும்னு பையனுக்கு ஒரே ஆசையில் தான் உயிரை பிடிச்சிட்டு இருக்காங்க. மாட்டவே மாட்டேனியாமே. என்ன ரஞ்சனி, ஏன் இப்படி பண்ணுற? நல்ல மாப்பிள்ளை எப்படி உன் முன்னேற்றத்தை கெடுப்பாரு சொல்லு, பதில் சொல்லுமா என்று சித்தி உணர்ச்சி வயப்பட்டாங்க. அதையே தான் நானும் கேட்குறேன் என்று சித்ரா தேவி கோபமாக குறுக்கிட்டாங்க. நல்ல கொள்கை, நல்ல லட்சியம்னு இருந்தால் எதுவும் தடைப்பட முடியாதுன்னு நீ தானே சொல்வ. கௌரவமான மனைவியா ஏன் சாதிச்சு காட்டுற பொண்ணா வர முடியாது சொல்லு? ரஞ்சனி திகைச்சு போனா. ஒழுக்கம்தான் வாழ்க்கையோட உயிர் நாடின்னு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்கள அவளும் ஒருத்தி. ஒழுக்கம்னா என்ன? அடுத்தவனை பார்க்காம இருக்கிறதா? பிறர் மனை நோக்காததா? அலைப்பாயும் மனசை அடக்கிறதா? புலன்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறதா? காந்தியடிகளோட சத்திய சோதனையில ஒரு வரி அவ கேள்விக்கு பதிலாக அமைஞ்சுது. தன்னலமில்லாத செயல்கள் தான் ஒழுக்கத்தின் அடிப்படை என்று அந்த மகாத்மா சொல்லியிருந்தது அவன் நெஞ்சத்தை தொட்டுடுச்சு. நிஜம்தான். சுயநலத்துல தான், சுயமா அனுபவிக்க ஆசைப்படுற இன்பத்துல தான் ஒழுக்கக்கேடுங்கிறதே ஆரம்பிக்குது. தன்னலமில்லாத செயல்கள் மட்டுமே செய்யறதுன்னு வச்சுக்கிட்டா போதும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயிடும். இதோ அந்த ஒழுக்கம் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட போகுது. தன்னலமில்லாத செயல், சித்தப்பா சித்திக்காக அவ ஒத்துக்கிட்ட செயல், கல்யாணம். நம்ப முடியல. வாழ்க்கையோட பக்கங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சிகளால் நிரப்பப்படுதுங்கிற கருத்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் இதோ இந்த நிமிஷத்தோட அந்நிய தன்மை இன்னும் பிரமிப்பை தான் கொடுக்குது. வாசுதேவனும் தனலட்சுமி அம்மாவும் வந்தது, எல்லாரும் பார்த்துக்கிட்டது, பேசினது, சிரிச்சது, இனிப்புகளாக சாப்பிட்டது, சந்தோஷமா திரும்பி போனது எதுவும் நனவுன்னு நம்ப முடியல. ரஞ்சனி, சக்கரை கம்மியாக போட்ட காஃபி பிடிக்கும்ல உனக்கு? இந்தா என்றபடி சித்தப்பா வந்து உட்கார்ந்தாரு. பரிவோட கோப்பையை நீட்டினாரு. குடிமா, புது பால், தானே போய் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான் உன் சித்தி
என்று புன்னகிச்சாரு. வாங்கினா, மெல்ல உறிஞ்சா. அருமையா இருக்கு சித்தப்பா என்று மெல்ல முருவளித்தா. அவன் மனசும் சரி காரியங்களும் சரி, ரொம்ப அருமைதாம்மா என்று சித்தப்பா பெருமிதத்தோட உள்பக்கம் பார்த்துவிட்டு திரும்பினாரு. கோவம்லாம் ஒன்றும் இல்லையே ரஞ்சனி. கோவமா? எதுக்கு சித்தப்பா? தப்புத்தானமா நான் செஞ்சது? என்ன சொல்கிறீங்க சித்தப்பா? உன் கனவை கலைச்சிட்டனே, ஆசைப்பட்டதை நிறுத்திட்டனே, சுயநலத்தோட ஏன் எண்ணத்தை என்று கரகரத்தவரை அவள் வேகமாக இடைமறித்தா. ஐயோ சித்தப்பா, நான் என்ன குழந்தையா? இல்லை அறிவு முதிர்ச்சி இல்லாதவளா? முழு மனசோட தான் சித்தப்பா ஒத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். கனவை எப்போ வேணால் நிறைவேற்றிக்கலாம், அதுக்கு காலக்கெடுவெல்லாம் கிடையாது. தயவு பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சித்தப்பா என்றா மெலிதா. என் நிலமை, அந்த பணம் தொகை பழி எதுவும் வரக்கூடாது என்று சித்தப்பா கண் கலங்க அவள் குரலை மேலும் மென்மையாக்கிக்கிட்டா. உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் சித்தப்பா. அப்பாவோட பணத்தை எனக்கே செலவழிச்சிடணும், தான்கிட்ட வச்சுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தவிக்கிற தவிப்பு நல்லா புரியுது எனக்கு. அண்ணன் மகளை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம வச்சுருக்கான் பாருன்னு ஊர் உறவும் பேசிடக்கூடாதுன்னு அவ்வளோ கவலை உங்களுக்கு. எவ்வளோதான் நான் எடுத்து சொன்னாலும் நீங்கள் சமாதானம் ஆகலை. சித்தி அதை விட பயந்தவங்களாம் இருக்காங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தனலக்ஷ்மி அம்மாவும் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த நிலமையில இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறத சரியான தீர்வுன்னு முடிவு பண்ண சித்தப்பா. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். போதுமா? போதாது, 10 தடவை தேங்க்ஸ்னு சொல்லணும் என்றபடி சித்தி அடர்த்தியான வெண்முள்ளி சரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தலையில் சூட்டினபடி சொன்னாங்க. அவளும் சிரிச்சா. எதுக்கு தேங்க்ஸு என்றாரு சித்தப்பா. அஜித் மாதிரி விஜய் மாதிரிலாம் இருக்கா மாப்பிள்ள. ரஞ்சனி மேலே வச்ச கண்ணை எடுக்கவே இல்லையே அந்த தனலக்ஷ்மி அம்மா. இப்படி ஆசை ஆசையாக இருக்கிற வீட்டுக்கு மருமகளாக போக போகிறாளே, அதுக்கு தான் தேங்க்ஸ் கேட்குறேன். ஏன் நம்ம பொண்ணுக்கு என்ன குறை? அழகு அறிவுன்னு எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கிறதுனால தானே சுற்றி சுற்றி வந்து முடிச்சு போடுறாங்க. ரஞ்சனினா சும்மாவா? இனிப்பு சாப்பிட சம்பளமா? தேங்க்ஸ் வேற தேவையா இதுக்கு என்று சித்தப்பா சிரிச்சாரு. சித்தி பக்கத்தில் உட்காந்து அவள் தலையை கோதுவிட ஆர்த்தி, அஞ்சலி, அகிலா 3 பேரும் அவளை ஒட்டி நின்றுக்கிட்டாங்க. எங்களை விட்டு போயிடுவியாக்கா என்று அஞ்சலி வருத்தத்தோடு கேட்டா. இப்போவே 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்குறோம், இனிமே எப்படிக்கா என்று ஆர்த்தி கரகரத்தா. மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கார் இல்லைக்கா, மாதம் மாதம் அவரை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்திருக்கா சரியா என்று அகிலா விழிகளை படப்படுத்தா. அவ கரங்கள் தங்கையை சேர்த்து அணைச்சிக்கிச்சு. முகங்களோடு இணைந்தது. இருதயம் நெகிழ்ந்து தவிச்சது. உங்களெல்லாம் விட்டா எனக்கு யாருடா இருக்கா? எங்கே போவேன்னா சுற்றி சுற்றி இங்கே தான் வருவேன், உங்களே தான் எப்பவும் நினச்சிட்டு இருப்பேன் என்று சொல்லும்போது அவளுடைய விழிகள் கலங்குச்சு. சித்தப்பா மௌனமாக எழுந்து போனாரு. உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது ரஞ்சனி, ராஜாத்தி மாதிரி நீ அமோகமாக இருப்ப என்றபடி சித்தியும் எழுந்து போனாங்க. முதன் முறையாக வாசுதேவனுடைய முகம் மணக்கண் முன்னால் எழுந்தது. புன்னகிச்சது. ரஞ்சனி தடுமாறினா. எல்லாருடைய விருப்பப்படியும் கல்யாணம் எளிமையாக நடந்து முடிஞ்சுது. இருக்கிற பாத்திர பண்டம் நகை நட்டுன்னு ஆளவே ஆள் இல்லை இங்கே. புதுசாக அவள் வேற எதுக்கு கொண்டு வந்துக்கிட்டு? எங்களை பொறுத்த வரைக்கும் கட்டின புடவையோட ரஞ்சினி வந்தால் போதும். அந்த புடவை என் பிள்ளை வாங்கி கொடுத்த புடவையாக இருந்தால் இன்னும் சந்தோஷம் எனக்கு என்று வாய் நிறைய தனலக்ஷ்மி அம்மா சொல்லிட்டாங்க. ஆனாலும் கேட்காம லிஸ்ட்டாக எழுதி கொண்டு வங்கியிலிருந்து பணம் எடுக்கிறதுக்காக கிளம்பின சித்தப்பாவை தடுத்து அவள் உறுதியான குரலில் சொல்லிட்டா. அடிப்படையான அத்தியாவசியமான செலவுகள் மட்டும்தான் செய்யணும் சித்தப்பா, பணத்தை செலவழிச்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அது எப்பவும் போல் உங்கள் பேர்லேயே இருக்கட்டும் என்று அவள் சொன்னப்போ சித்தப்பா பாஞ்சி வந்து குறுக்கிட்டாரு. இல்லைம்மா, செலவெல்லாம் போக மிச்ச பணத்தை உன் பேருக்கு மாற்றிடணுங்கிற முடிவில் இருக்கேன், தயவு பண்ணி என்னை எதுவும் சொல்லிடாத என்று உறுதியாக சொல்லிட்டாரு. சரி என்று அந்த சமயத்தில் தலையாட்டிட்டு அவள் பிறகு வங்கிக்கு போனா. ஆர்த்தி, அஞ்சலி, அகிலா, சித்தின்னு 4 பேருக்கும் தலா 1 லட்சம்னு நிரந்தர வைப்பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸை நீட்டினப்போ சித்தி பிரமித்து போனாங்க. சித்தப்பா கோவமாக எழுந்து வெளியே போனார். அவள் சிரிச்சபடி ஆர்த்திக்கு வானவில் பற்றிய தாங்கூரோட கவிதையை விவரித்து சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கு பிறகு 10 நாட்கள் வேகம் தெரியாமல் ஓடிப்போச்சு. திருமத்தியில் இருந்த சமுதாய கூடம் ஒன்றில் 3 மணி நேர விழாவா திருமணம் நடைபெற்றுச்சு. 2 குடும்பத்தாரும் ஒரே ஊருங்கிறதுனால கிட்டத்தட்ட ஊர் மக்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்திருந்தாங்க. ஜோடி பொருத்தத்தை பற்றி வியப்போடு பேசினாங்க. 5 வகை காய்கறி, 3 வகை பச்சடி, 4 வகை இனிப்பு, பல வகை அன்னம்னு பரிமாறப்பட்ட திருமண விருந்து ஆசையோடு சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போனாங்க. அதுவே நல்ல நாளாக இருந்ததுனால தனலக்ஷ்மி அம்மா மருமகளை உடனே அழைச்சிட்டு போயிட விரும்பினாங்க. சித்தப்பா சித்தியும் கூட சந்தோஷத்தோடு சம்மதிக்க மறுவீடு போனா ரஞ்சனி. வழக்கமான பால், பழம், ஆரத்தின்னு சம்பிரதாயங்கள் முடிஞ்சது. கிளம்புனப்போ சித்தி வந்து அவளை அணைச்சிக்கிட்டாங்க. உனக்கு அறிவுரைன்னு புதுசாக எதுவும் சொல்லணும்னு எனக்கு தோணலை.
எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து காட்டுறவனி. இந்த வீட்டையும் எப்படியும் ராணி மாதிரி உன் ஆட்சிக்கு கொண்டு வந்துடுவ, எனக்கு தெரியும். அப்புறம் முதலிரவும் இன்னைக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாணி கோணி உன்னை உள்ளே அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கும் அது பிடிக்காதுன்னு தெரியும் எனக்கு. பார்த்து பக்குவமாக நடந்துக்க, சரியா என்றப்போ ரஞ்சனிக்கு விழிகள் கலங்கிடுச்சு. என் அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளோ எளிமையாக அருமையாக கருத்து சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல சித்தி. ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டீங்க. நீங்கள் வளர்த்த பொண்ணுன்னு உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவேன் சித்தி, கட்டாயம் என்று தழுதெழுத்தா. எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் ரஞ்சனி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊரில் நல்ல பேர் வாங்கின குடும்பம். பையனை பார்த்தாலும் பால் தான் வடியுது முகத்தில். சரியாம்மா, வரட்டுமா நாங்கள் என்று சித்தப்பாவும் மனசை மறைச்சி சிரிச்சபடி கிளம்புனாரு. தனலட்சுமி அம்மாவோட உடல்நிலை அபாய அறிவிப்பில் தான் இருந்தது. ஆனாலும் பூரித்த உள்ளத்தோட மகிழ்ச்சி பிரவாகத்தில் முகம் திளைச்சிட்டு இருந்தது. என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கள, இனி அவள் எங்க மக, சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்று அவங்கள அனுப்பின கையோட மருமகளை அணைச்சிக்கிட்டாங்க. சரியான தூங்கு முஞ்சு, பரிச்சை அன்னைக்கு கூட இப்படித்தான் தூங்குவான் பாரு, கல்யாணம் அன்னைக்கும் எப்படி தூங்குறான்னு என்று மகனை செல்லமாக திட்டினபடி வீட்டை சுற்றி காமிச்சாங்க. வசதியான வீடு தான், ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. கழிக்க வேண்டியதை கழிச்சு வைக்க வேண்டியதை வச்சு தினம் தொடச்சி மெழுகின்னு 4 நாட்களில் தொடங்கிடக்கூடிய நிலையில் இருந்தது. தன்னோட அறைக்கு அழைச்சிட்டு வந்து பக்கத்தில் இருத்திக்கிட்டாங்க. மருமகளோட முகத்தை வருடி நெட்டி முறிச்சு திருஷ்டி கழிச்சாங்க. பிடிச்சிருக்குதாம்மா? ரொம்ப பிடிச்சிருக்குமா உங்களை என்று ரஞ்சனி முறுவலித்தா. வீடு அதுவும் தான், தோட்டம் மரம் செடி எல்லாமே. வாசுதேவன்? ரஞ்சனி அதே முறுவலோட ஏறிட்டா. பிடிக்கும் தான் நம்புறம்மா. என்ன என்ன சொன்ன? நம்பிக்கை நான் சொன்ன? நம்பிக்கை என்ற அந்த முதியவளோட உதடுகள் பரபரத்துச்சு. ரஞ்சனி வியப்போட பார்த்தா. எனக்கும் நம்பிக்கை தான் ரஞ்சனி, அவன் திருந்தி நல்லவன் ஆயிடுவான்னு நம்பிக்கை தான். என்னம்மா சொல்கிறீங்க என்று ரஞ்சனி திகைத்து போயிருந்தா. தப்பா நினைக்காதம்மா என்ன என்று தனலட்சுமி அம்மா மருமகளோட கைகளை பிடிச்சிக்கிட்டாங்க. நேரில் பார்க்கல, அவனாவும் சொல்லலை, அரசல் புரசலாக காதில் விழுந்துச்சு. அந்த பொண்ணோட பார்க்கில் பார்த்தேன், இந்த பொண்ணோட பீச்சில் பார்த்தேன்னு கேட்டேன். இல்லவே இல்லைன்னு அழுதான். ரஞ்சனி தான் என் மருமகனை அடித்து பேசி தாலி கட்ட வச்சுட்டேன். இனி நீ தான் பார்த்துக்கணுமா. அவள் விதிர்த்து போனா. திடீர்னு தன்னோட வாழ்க்கையோட போக்கே மாறிடுச்சுன்னு ரஞ்சனிக்கு தோணுச்சு. நேற்று வரைக்கும் இருந்த வாழ்க்கை முறை வேற. கல்லூரி காலம் அது, பட்டாம்பூச்சி பருவம். நினைச்சதை நினைச்ச இடத்துல நினைச்ச வகையில் செஞ்ச காலம். யார் உத்தரவுக்காகவும் காத்துக்கிட்டு நிற்காத பருவம். படிப்பு, ரேங்கு, மதிப்பெண், கௌரவம், கைத்தட்டல்னு அழகிய எளிய கனவுகள் மட்டுமே சுமந்திருந்த வருடங்கள். ஆனால் இன்னைக்கு மாறிட்ட நிலைமை தலைகீழா. சித்தப்பா திடீர்னு வந்து கல்யாணம்னு ஒரே போடா போட்டுட்டு அதில் ஆரம்பம். தலைகீழ் மாற்றங்கள். இதோ இந்த அலங்கார கட்டிலோட தனியறை இரவுக்கு வந்து நிற்குது. ரஞ்சனி பெருமூச்சு விட்டா. விரும்பினாலும் விரும்பலனாலும் எத்தனையோ சம்பவங்களை வாழ்க்கையை நம்ம மேலே திணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏற்றுக்கிறத தவிர வேற வாய்ப்பு இல்லை நமக்கு. ரஞ்சனி நிமிர்ந்து உட்கார்ந்தா. நெகிழ்ந்து கொண்டிருக்கிற நெஞ்சத்தை இறுக்கி பிடிச்சு சேர்த்தா. நல்லா வசதியாக உட்கார ரஞ்சனி, ஆர் யூ நாட் கம்ஃபர்டபுள் என்று குரல் வந்தது. திரும்பினா. வாசுதேவன் உள்ள வந்தான். பளிச்சென்ற வெள்ளை வேட்டி, அதே நிற டிஷர்ட், புன்னகை செஞ்சான். பற்களோட வரிசையில் வசீகரம் இருந்தது. வகுடு எடுத்து வாரின தலை ஒருவித கம்பீரம் கலந்து தெரிஞ்சது. பி கம்ஃபர்டபுள், ரிலாக்ஸ் என்றபடி தானும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவன் எதிரில் உட்கார்ந்தான். பெருசா புன்னகிச்சான். அவன் முகத்தை இயல்பா பார்த்தான். ரஞ்சனி ரஞ்சனி என்று முணுமுணுத்துக்கிறது போல சொல்லிக்கிட்டான். அவளும் புன்னகிச்சா. அழகான பேர் ரஞ்சனி, ராகத்தோட பேர் இல்லை? சாரி, ஐ ஹாவ் நோ நாலேஜ் இன் கிளாசிக்கல் மியூசிக் என்றான். ஈவன் மீ, அவனும் பதில் சொன்னான். இஸ் இட்? வியப்போட அவனோட புருவங்கள் உயர்ந்தது. உன்னை பார்த்தா இசையை ரசிக்கிற ரசனை மட்டும் இல்லை, இசையை அனுபவிச்சு பாடுற திறமையும் இருக்கிற மாதிரி தெரியுது. திருப்தியான மனசும் நுண்கலைகளை அனுபவிக்கிற மென்மையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. ரஞ்சனி, என் அம்மாவுக்கு டெலிவரியில் பெரிய பிரச்சனை வந்துச்சான். ரஞ்சனிங்கிற லேடி டாக்டர் தான் 4 மணி நேரம் போராடி அம்மாவையும் என்னையும் காப்பாற்றினாங்களாம். அந்த டாக்டர் நினைவா அப்பாவும் அம்மாவும் எனக்கு வச்ச பேருது. அவள் மெல்லிதா முறுவலித்தா. ஓ, நன்றியின் அழகிய அடையாளம், வெரி குட் என்று தலையாட்டினான். எனக்கு இந்த மாதிரி எந்தவித அர்த்தமுள்ள காரணமும் இல்லாத பேர். வாசுதேவன், ஜஸ்ட் வாசு. ஸ்ரீகிருஷ்ணரோட பேர் இல்லையா அது என்றா மென்மையா. மகாபாரதத்தில் அவர் பங்கு தானே முக்கியமாக இருந்தது. சைக்காலஜிக்கலாக பார்த்தா கிருஷ்ணர் சம்பந்தமான பேர் வச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு ஒருவித லீடர்ஷிப் மனப்பான்மை இருக்குங்கிறது என்னோட ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட். வாவ், ஃபென்டாஸ்டிக்
என்று அவன் வியப்போட ஏறிட்டான். சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் உண்டா உனக்கு? சொல்ல, என்னை பற்றி வேற என்ன தோணுது உனக்கு? டெல்மி என்றான் ஆர்வமா. மை குட்னஸ், அவ்வளோ ஆழமாலாம் சொல்ல தெரியாது எனக்கு. சிம்பிள் சைக்காலஜி நான் சொன்னது என்று சொல்லி அவன் சிரிக்கவும் மௌனமாயிட்டான். தலை குனிஞ்சு எதையோ யோசிக்கிற மாதிரி உத்து பார்த்தான். நிமிர்ந்தப்போ முகம் மாறி இருந்தது. ரஞ்சனி என்றான். குரல் கூட மாறி இருந்தது போல. சொல்லுங்க. உருவத்தில் மட்டும் இல்லை, உள்ளத்துலேயும் நீ மென்மையானவளாக இருக்க, பக்குவமானவளாகவும் இருக்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். நான் உன் கிளியர். லெட் மீ டெல் யூ. எஸ். உள்ள தவிச்சது அவளுக்கு. ரஞ்சினி என்று குரலை தழைச்சிக்கிட்டான். அவளும் நிமிர்ந்து பார்த்தா. என்ன சொல்ல போகிறான்? இந்த இந்த கல்யாணம் போலி ரஞ்சினி. ஐ மீன், இது பொய். இந்த கல்யாணத்தில் உண்மை இல்லை. புரியல நீங்கள் சொல்கிறது. இது என் இஷ்டத்துக்கு எதிரான கல்யாணம். அப்படியா? நான் எவ்வளோ போராடியும் கேட்காம எங்கள் அம்மா என் தலையில் கட்டின கல்யாணம். கன்னத்தை சொரிஞ்சிக்கிட்டான். வெப்பமாக பெருமூச்சு விட்டு மறுபடியும் அவளை பார்த்தான். லெட் மீ கம் அவுட் வித் தட். அவள் பேர் ஸ்வாதி. மெட்ராஸில் எனக்கு பழக்கம். மர்ச்சன்ட் நேவியில் தான் ஒர்க் பண்ணுறா. 4 வருஷமாக நேசிக்கிறோம். ஜாதி அது இதுன்னு வழக்கமான கத்தி எடுத்து அம்மா எங்கள் காதலை வெட்ட பார்த்து இதோ இப்படி ஆகி போச்சு. அமைதியாக கவனிச்சா. கடுமையான இதய நோயாளி. 2 தடவை மேசிக் அட்டாக் வந்து பொழைச்சவங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போராட முடிஞ்சது ரஞ்சினி. சொல்லுங்க என்றா அதே குரல்ல. சுவாதியை மறக்கிறதுங்கிறது என்னால் முடியாத காரியம். நம்ம கல்யாணம் நிச்சயம் ஆன நாள்லேருந்து நானும் முயற்சி பண்ணி பார்த்து தோற்று போயிட்டேன். போலியாக ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுறது எனக்கும் சரி உனக்கும் சரி வேதனையாக இருக்கும் ரஞ்சினி. சொல்லு, என்ன பண்ணலாம்? வெளியே இடி இடிச்சது. பொங்கறதுக்கு தயாராகிட்டு இருந்த பாலையே பார்த்தபடி அவன் நின்றுட்டு இருந்தா. நேற்று ராத்திரி நடந்த உரையாடல் முழுக்க முழுக்க நிஜம்தான்னு இன்னும் கூட நம்ப முடியல. முதல்ல கல்யாணம்ங்கிற ஒன்று தன்னோட வாழ்க்கைக்குள்ளே புகுந்துருச்சுங்கிறதையே முழுக்க முழுக்க மனசு ஒத்துக்காத நிலைமையில இதோ அடுத்து என்ன சொல்கிறது? அடுத்த அதிர்ச்சியா இல்லை அடுத்த தாக்குதலா? குட் மார்னிங் ரஞ்சனி என்ற நிதானமான குரல் கேட்டு அவள் திரும்பினா. வாசுதேவன் நின்னா, புன்னகிச்சான். குட் மார்னிங் என்று அவளும் உருவளித்தா. பல் தேய்ச்சாச்சா? காஃபி இதோ ரெடி ஆகிடும் என்று பொங்கன பாலை அணைச்சு தட்டு எடுத்து மூடினான். ஐ ஃபீல் கில்ட்டி ரஞ்சனி என்று கைகளை கட்டிக்கிட்டு அவளை பார்த்தான். கில்ட்டியா? எதுக்கு? ஒரு விதத்தில் இது துரோகம். பச்சையாக சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம். நான் அப்படி நினைக்கல. அப்படின்னா? போலியான வாழ்க்கைக்குள்ளே என்னை திணிக்காமல் இருந்தீங்களே, அது ஒரு விதத்தில் ஜென்டில் பிஹேவியர் தான். ஐ மஸ்ட் தேங்க்யூ. ரஞ்சினி சொல்லுங்கள். நீ இவ்வளோ நல்லவளாக இருக்கக்கூடாது ரஞ்சினி. வேறு சாய்ஸ் இல்லையே எனக்கு என்று சிரிச்சா அவ. ஏன் இல்லை? ஊரை கூட்டலாமே, உறவுகளை அழைச்சி நான் ஒரு வழி பண்ணலாமே, குறைஞ்சபட்சம் என் அம்மாவையாவது நிற்க வச்சு 4 வார்த்தை கேட்கலாமே என்றான் இறைஞ்சிறது போல. பிரச்சனையிலேருந்து வெளியே வர பார்க்கறது தான் என் சுபாவம். ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட வந்துட்ட ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு தான் என்னோட மூளை யோசிக்கும். இட்ஸ் மை வே. சரி என்று பெருமூச்சு விட்டவன், டெல்மி. என் பக்கத்தை நான் சொல்லிட்டேன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். சொல்லு ரஞ்சினி. தனலட்சுமி அம்மாவோட படுக்கை அறை கதவு இறுக்கமாக தாழிடப்பட்டிருந்தது. வெளியில் தொழுவத்தில் 2 இளைஞர்கள் முண்டாசோட மாடுகளோட போராடிட்டு இருக்க. புன்னை மரத்தோட இலைகள் தரை முழுக்க உதிர்ந்து கிடந்ததை கண்ணம்மா பெருக்கிட்டு இருந்தா. ப்ளீஸ் சொல்லு, அம்மா எழுந்து வர நேரம் ஆச்சு ரஞ்சினி என்றான் வேகத்தோட. நிமிர்ந்து பார்த்தா. சரி, நானும் வெளிப்படையாகவே பேசிடுறேன் என்று காஃபி கோப்பையை நீட்டினான். எஸ் சொல்லு. சுவாதின்னு சொன்னீங்களே, அந்த காதலை தொடரதான் வேணுமா இல்லை கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அதை விட்டுடுறது தான் முறைன்னு நினைக்கிறீங்களா? மௌனமாக இருந்தான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மிஸ்டர் வாசு, நான் தெளிவாக தான் இருக்கேன். சொல்லுங்கள். சுவாதியை மறக்க முடியும்னு எனக்கு தோணல ரஞ்சினி. ஐம் சாரி டு சே திஸ். தெளிவாக தான் இருக்கீங்க. தட்ஸ் குட். அவன் நாசுக்கா காஃபியை குடிச்சிட்டு கோப்பையை வச்சபடி சொன்னான். சுவாதி என்ன சொல்கிறா? அவளோட ஸ்டாண்ட் என்ன? கோவமாக இருக்கா. அம்மாவை மீறிட்டு போய் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கணும்னு சொல்கிறா. ஷி இஸ் வெரி அப்செட். ஆனால் வேறு யாரையும் கட்டிக்க மாட்டா, அது தெரியும் எனக்கு உறுதியா என்றான் படப்படப்பா. சரி, இப்போ சொல்லுங்கள், என்ன செய்யலாங்கிற முடிவில் நீங்கள் இருக்கீங்க? அவனோட இமைகள் படப்படுத்துச்சு. நெஞ்சு கூட வேகமாக ஏறி இறங்குச்சு. தெரியலம்மா
என்றபடி வெளியே பார்த்தான். அதான் முடிவு உன்கிட்ட விட்டுட்டேன். என்ன வேணாலும் டிசைட் பண்ணு. லெட் மீ கோஆப்ரேட் என்றான் தலை குனிஞ்சு. சுவாதியை மறக்க முடியாதுங்கிற நிபந்தனையை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் முடிவெடுக்க முடியும் என்று புன்னகையோடு அவனை பார்த்தா. வேணும்னா என்னை பற்றின முடிவை வேணால் நான் எடுக்கலாம். அபவுட் மீ சொல்லு, என்ன முடிவு? எனக்கு டைம் வேணும் இங்கே இருக்கிறதுக்கு என்றபடி அவனை நேராக பார்த்தா அவ. என் சித்தப்பா சித்தி ஏன் உங்கள் அம்மா எல்லாருமே திருப்தியாக இருக்காங்க. நல்லபடியாக ஜோடி சேர்ந்தாச்சுங்கிற மனநிறைவில் இருக்காங்க. இப்போ திடீர்னு டைவர்ஸ் அதுன்னு சொன்னால் ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. உங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேறு. ஸோ நம்ம நாடகம் தொடர் தான் வேணும். மெட்ராஸில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை யாரும் வந்து செக் பண்ண போகிறதில்ல. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நண்பர்களாக வாழ்க்கையை தொடர்ந்துக்கிட்டு இருப்போம், நான் என் காலில் நிற்க தொடங்குற வரைக்கும். திகைப்போட அவன் நிமிர்ந்தான். சுய தொழில் ஆரம்பிக்கிறதும் நிலச்சி நிற்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. 1 வருஷமாவது எனக்கு தேவைப்படும் அதுக்கு. ஆனால் தைரியம் இருக்குது, சாதிச்சிட முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் நிறையவே இருக்குது. 1 வருஷத்தில் நம்ம பிரிஞ்சிடலாம் மிஸ்டர் வாசு. எழுதி கொடுத்துட்டே நான் விலகிட்டுறேன். லெட் அஸ் டூ இட் லீகலி. தாராளமாக நீங்களும் சுவாதியும் அதே வீட்டில் வாழ்க்கையை தொடங்கலாம். பேச்சே மறந்து போனவனா வாசுதேவன் அவளையே பார்த்தான். பெண்ணா இவ? இல்லை இல்லை, பெண் இல்லை. இவ வெறும் பெண் இல்லை, தெய்வம், பெண் தெய்வம். இவ்வளோ திறந்த மனசோட ஒரு பெரிய பிரச்சனையை யாராலையும் அணுக முடியாது. வாழ்க்கையோட ஆணி வேறையே அசைச்சு பார்க்குற மோசமான பிரச்சனையை இவ்வளோ தெளிவோட யாராலையும் அலச முடியாது. உணர்வுகளை ஒதுக்கி வச்சுட்டு நடைமுறை யதார்த்தத்தோடு சிந்திக்க முடியாது. ரஞ்சினி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சென்னையோட பரபரப்பான தினங்கள் அவளை கவிக்கொள்ள காத்திருந்தது. வாசுதேவன் பார்த்திருந்த புது வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தோட்டமும் கிணறும் வாகை மரமும் பூச்செடிகளுமா ரசனை மிக்க மனுஷன் கட்டின வீடா அவளை உடனே கவர்ந்துருச்சு. ஊரை விட்டு தள்ளியும் இல்லாமல் ஊருக்குள்ளேயும் இல்லாமல் அது தனித்தன்மையோட வசீகரமாக அவங்களுக்காகவே காத்திருந்தது. வாசுதேவனோட கப்பல் நண்பர் ஒருத்தரோட வீடா அது. 1 வருஷத்துக்கு வேணும்னு அவன் கேட்டதுனால மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்து ரஞ்சனியை பார்த்ததுனாலையும் கூட அந்த சௌத்ரி அந்த வீட்டை தர ஒத்துக்கிட்டாரு. வீடு ரொம்ப அருமையாக பராமரிக்கப்படும்னு ரஞ்சனியை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சான் அவருக்கு. வாசுதேவன் சொன்னான். தனலட்சுமி அம்மாவை விட்டு கிளம்புறது தான் சங்கடமாக இருந்தது. எனக்கு மருமகளை விட என் பிள்ளைக்கு பொண்டாட்டி வேணுங்கிறது தானம்மா முக்கியம் ரஞ்சனி. நிறைஞ்சிருக்குமா மனசு. நல்ல பொண்ணை கட்டி வச்சிட்டோங்கிற திருப்தி என் நோயை கூட விரட்டிடும்னு தோணுது தெரியுமா. உன்னோட ஒப்பிட்டு பார்த்தா அவன் வெறும் கல் மாதிரி தெரியுறாமா. அவனுக்குள்ளே இருக்கிற சிலையையோ சிற்பத்தையோ நீ தாம வெளியில் கொண்டு வரணும் ரஞ்சனி. உரிமையோடு கேட்குற உன்கிட்ட செய்வியா என்று நடுங்கிற சொற்களும் மலர்ந்த முகமுமா அந்த முதியவள் சொன்னப்போ ரஞ்சனிக்கு அங்கேயே இருந்துடலாமான்னு தான் தோணுச்சு. முழுமையாக தன்னையே நம்பி இருக்கிற ஒரு உயிருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் கூடவே வாழ்கிற வாழ்க்கையில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும். ஒரே கூரையின் கீழே 2 கதாபாத்திரங்கள் நாடகம் ஒன்று அரங்கேற்ற போகுதுன்னு தெரிஞ்சா இந்த நலிந்த உள்ளம் தாங்குமா? என்னை சிற்பியாக நினச்சி சிற்பத்தை உருவாக்க சொல்கிறாங்களே, என் கைகளுக்கு எந்த உரிமையும் தரப்படாமல் கட்டி போடப்பட்ட விஷயம் தெரிஞ்சா எப்படி இந்த பெரியவங்க தாங்கிக்குவாங்க? ஏதோ சமாதானம் சொல்லிட்டு எப்படியோ கிளம்பி வந்தாச்சு. வாழ்க்கையை துவக்கியாச்சு. பேடை குயில் ஒன்று ராகம் போட்டு எதையோ பாடத் தொடங்க அவன் நினைவுக்கு வந்தா. குயில் பாட்டு அருமையாக இருக்குல்ல என்றபடி வாசுதேவன் தன்னோட அறையிலிருந்து வந்தான். தோட்டத்தை பார்த்ததுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தெரியுமா. எனக்கு என்னமோ இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் உனக்குன்னு ஒரு எண்ணம். கரெக்டா? கரெக்ட் ரஞ்சினி என்றபடி சமையல் அறைக்குள்ளே வந்து நின்னான். உடம்பு சரியில்லையா? முகத்தில் சிரிப்பே இல்லையே, என்னம்மா என்றான் ஆதரவா. உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு வாசு என்றா காய்கறிகளை எடுத்தபடி. எங்கள் அம்மா ஞாபகமா? பாவம், இதே நோயாளி. பட்டிக்காட்டில் விட்டுட்டு வந்தது தப்போன்னு தோணுது. தனியாக அவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி இருக்க முடியும்? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா என்று சொல்லி புன்னகிச்சான். பால் தேன் அமிர்தம்னு நம்ம எவ்வளோ உயர்ந்த வகை திரவங்களை வச்சாலும் மீனால் நீந்த முடியுமா ரஞ்சினி? மீனுக்கு தேவை தண்ணி தானே. எங்கள் அம்மா ஒரு மீன், அந்த வீடு தான் தண்ணி. என் அப்பா பிறந்து வளர்ந்து வசித்து வாழ்ந்து மறைஞ்ச வீடு அது. அதை விட்டு அம்மாவால் வரவே முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் தோற்று போன விஷயம் அது. திகைப்போட அவள் திரும்பி அவனை பார்த்தா. என்ன ரஞ்சினி அப்படி பார்க்குற? உங்களால் கூட கவித்துவமான உதாரணங்கள் சொல்ல முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. குட், வெரி குட். காட்டான்னு நினச்சிட்டியா என்ன? பற்கள் பழிச்சுட அவன் சிரிச்சான். உடனே சிரிப்பை நிறுத்திட்டு அவளை உத்து பார்த்தான். இன்னும் 2 அடி எடுத்து வந்து அவள் எதிரில் நின்னான். கைகளை கட்டிக்கிட்டான். தரையை பார்த்தான். தப்புன்னு மூளைக்கு தெரியுது ரஞ்சினி என்றான் கரகரப்பா. பாழா போன மனசை தான் நினச்சிக்கிட்ட தனமாகவே அலையுது.
4 வருஷம் பழக்கம் ரஞ்சனி. நாய்க்குட்டியோட 4 நாள் பழகினாலே பிரிய முடியுதா? ரயில் சிநேகம் முடிஞ்சு நம்ம ஸ்டேஷனில் இறங்குறப்போ மனசு பாரமாக இருக்குதா இல்லையா? ஸ்கூல் காலேஜ்னு பழகிட்ட நண்பர்களை விட்டு பிரியிறப்போ அழாத ஆள் யாரு? முடியல ரஞ்சனி, அவளை மறக்க, பார்க்காம இருக்க, பழகாமல் இருக்க முடியல. எவ்வளவோ மனப்போராட்டத்துக்கு பின்னால் உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா? அந்த முதல் நாள் ராத்திரியில். ரஞ்சனி அவனையே பார்த்தா. அவனோட விழிகள் செவந்திருந்தது. தொண்டையை யாரோ அமுக்கி பிடிக்கிறது போன்ற தடுமாற்றத்தில் முகம் ஏதோ ஒரு அவஸ்தையை பிரதிபலிச்சது. உணர்ச்சி வசப்பட்டுட்டு பள்ளி சிறுவனை போல அவன் வியர்வையும் வேகமுமா பரபரத்த காட்சியையே அவ திகைப்போட கவனித்தா. ஒரு கணம் அவளை இரக்கம் மேகம் போல வந்து கவிந்துக்குச்சு. எதுக்காக தெரிஞ்சே காதல் சூழலில் மாட்டிக்கிறாங்க மனுஷங்கன்னு கவலையோடு நினச்சிக்கிட்டா. தேவையா இந்த தற்கொலை முயற்சி? வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு தடவை, அதுலேயும் எதுலேயும் கமிட் பண்ணிக்கிட்டு பலிமேடையை நோக்கி விரைவாக நகர்ந்து போகிறதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்குது? ஓ காட், பட்டிக்காட்டான்னு நினச்சிட்ட தானே? மனுஷனையே இல்லையவன் எப்படி அழகான உதாரணம் காட்டி பேசினான்னு ஆச்சரியப்படுறல்ல? பாரு எவ்வளோ கீழே இருக்க உன் மதிப்பில்ன்னு. அவன் தொண்டை வழுவெழுத்துச்சு. ஏ வாசு, என்ன இது? ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதா நினச்சி தான் சொன்னேனே தவிர நிச்சயமாக வேறு எந்த எண்ணமும் இல்லை. என் மதிப்பில் நீங்கள் தாழ்ந்து போனதா ஏன் நினைக்கிறீங்க? நோ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. நிஜமாவா? இஸ் இட் ஸோ என்றா ஆர்வமா. உண்மையை பேசுகிற மனுஷங்கிற வகையில் என்று அவள் புன்னகைச்சிட்டு நகர்ந்தா. ரஞ்சனி, என்ன சொல்கிற நீ? சித்ரா தேவி வீறிட்டாங்க. அவ்வளவு அதிர்ச்சியும் அச்சமுமா. ரஞ்சனி இது வரைக்கும் சித்ரா தேவியை பார்த்ததே இல்லை. என்ன சொல்கிற நீ என்று மறுபடியும் சித்ரா தேவி படப்படுத்தாங்க. கல்யாணத்தனைக்கே சொல்லிட்டாரா? இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேனா? அப்படியா? அவளை மறக்க முடியலன்னு சொன்னாரா? நீயும் ஏற்றுக்கிட்டியாத? உறவுக்காரங்களுக்காகவும் ஊருக்காகவும் நாடகம் போடலாம்னு ஐடியா கொடுத்தியா? ஐயோ ரஞ்சனி, என்னம்மா சொல்கிற? என்ன சொல்கிற நீ? அம்மா கருமாரி, இந்த பொண்ணு என்னென்னவோ பெணாத்துதே. என்ன செய்ய போகிறேன் நான்? கோவமாக ஆரம்பித்து பரபரப்பாக வார்த்தைகளை கொட்டிட்டு குரல் வழுவெழுத்து போய் நிற்கிற சித்ராதேவி கிட்ட அவள் நெருங்கி உட்கார்ந்தா. விரல்களை பற்றி கொண்டு சொன்னா, முதல்ல எனக்கும் அதிர்ச்சி தான் சித்ரா மேடம். ஆனால் என்ன செய்ய, ப்ராக்டிக்கலாக இருன்னு சின்ன வயசுலேருந்தே புத்தி குரல் கொடுக்குதே, உணர்ச்சிகள் வந்து நிற்குதே. இல்லைனா தாய் தந்தை இல்லாமல் இப்படி வளர்ந்து நிற்க முடியுமா மேடம்? சுயமரியாதையும் பட்டதாரி சர்டிஃபிகேட்டும் தன்னம்பிக்கையுமா? சொல்லுங்க. என்ன தைரிய ரஞ்சனி அவருக்கு? அவர் என்ன அவரு? அவன்னே சொல்லணும், அவன்னு தான் சொல்லணும். கட்டின பொண்டாட்டி, அழகோவியமாக அன்புக்கு இலக்கணமாக இருக்கிற பொண்டாட்டி, மஞ்சள் வாசனை போகாத புதுத்தாலையும் பூவுமா இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எவ்வளோ திமிரு இருந்தால் அப்படி பேசுவான்? ஆமாம், ஏன் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிற? எப்படி எப்படி ஒத்துக்க முடியும் ரஞ்சனி? என்ன பொண்ணு நீ? முதல்ல நீ வெளியில் வா, இல்லைனா அந்த பிசாசை விட்டு அவனை வர சொல்லு. ரெண்டும் கேட்டானா அந்த வீட்டில் இருக்கிறது சரியாக படல எனக்கு. 2 குடும்பத்தோட உயிரும் மனமும் சம்மந்தப்பட்டிருக்கு மேடம் இதில். அதுக்காக உன் எதிர்காலத்தை அடக வைக்க போறியா? எதிர்காலத்தை பற்றி அமைதியாக சிந்திச்சதுனால தான் இந்த நிகழ்கால போராட்டம் மேடம். ஐயோ ரஞ்சனி என்று சித்ராதேவி அவள் தோள்களை பற்றி உழுக்குனாங்க. என்னதான் சொல்கிறான் அந்த படுபாவி? எங்கே போச்சான் புத்தி? தாலி கட்டத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு 4 கேள்வி எதுவும் கேட்டியா இல்லையா? 2 தடவை மாரடைப்புக்கு வந்த அம்மாவுக்கு எதிரில் நின்று சண்டை போட முடியல மேடம். நிஜம்தானே? கோழன்னு சொல்லு. நடைமுறையை ஏற்றுக்க தைரியம் இல்லாத கையாளாகாத தனன்னு சொல்லு. கோவத்தில் முகம் சிவக்க வேகமாக சொற்களை கொட்டி தீர்க்கிற பழைய வார்டனை பார்க்கும்போது அவளுக்கு நெஞ்சம் நிகழ்ந்தது. இந்த கோவம் தனக்காக, இந்த ஆத்திரம் அவளுக்காக, இந்த விமர்சனம் ரஞ்சனிக்காக. இதை விட என்ன வேணும்? ரத்த பந்தமோ உறவு முறையோ உண்டாக்கப்பட்ட சொந்தமோ இல்லை. நட்பு, வெறும் ஸ்நேகம். அந்த நட்பு பதைக்குது, அந்த ஸ்நேகம் பரிதவிக்குது. தனக்காக நொந்து போகிற நெஞ்சத்தை சம்பாதிச்சிருக்கிறாளே ரஞ்சனி, இதை விட வேற என்ன வேணும்? விழிகள் கலங்கிடுச்சு. மோசம் ரஞ்சினி, இது ரொம்ப மோசம் என்று சித்ராதேவி கரகரப்பாக சொன்னாங்க. ஆம்பளைங்களே மோசம். ஒருத்தர் இருந்தால் அதிசயம் ரஞ்சினி, கோடியில் ஒருத்தர் இருந்தால் அதிசயம். ஒழுங்கா. மற்றபடி அத்தனை பேரும் திமிரு பிடிச்சவனுங்க, கொழுப்படுத்த அலையிறவனுங்க. விடக்கூடாது ரஞ்சினி, அவனை டார்ச்சர் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ விடக்கூடாது. கல்யாணம்னா என்ன நினச்சிட்டு இருக்கான்? பொண்ணுனா யாருன்னு நினச்சிட்டு இருக்கான்? சித்ராதேவியோட பெருகி வர கோபத்தை பார்த்தபடியே அவள் உட்கார்ந்துருந்தா. தனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரம் இல்லைன்னு தோணுச்சு. எதிர்பார்க்காததையே எதிர்பார்த்து மனசு கடினத்தன்மை அடைஞ்சிருச்சா? உலகம் இப்படி தான் சுயநலமாக இருக்கும்னு இளவயதுலேருந்து போதிக்கப்பட்டுடுச்சா? இல்லையே. இதே உலகத்தில் தானே சித்தப்பா இருக்காரு. பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், பல்கலைக்கழகத்தில் ஸ்பெஷல் வகுப்புகள் எடுத்த லெக்சரர்ஸ்லாம் இருக்கிறாங்க. உலகம் எப்போவுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு 2 வகையினரும் கொண்டதாக தான் இருக்கும். ஹேசுவோடு சேர்ந்து யூதாஸ் வாழ்ந்த மாதிரி, தர்மனோடு சேர்ந்து சகுனி இருந்த மாதிரி
காந்தியோட சேர்ந்து கோட்சே வாழ்ந்த மாதிரி. ஆனால் அந்த கல்யாணம் கடமை இது பற்றிலாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெண்ணை காப்பாத்துறது ஆணோட கடமைனா அப்போ பெண் என்ன எதுக்கும் லாய்க்கற்றவளா? அடுத்தவன் உழைச்சி கொண்டு வர காசில் உட்காந்து சோறு திங்கிற பேடியா? அசிங்கம் இது. வாழ்க்கை பொதுவானது. ஆண் பெண் 2 பேருமே ஒருத்தர் சாழ்ந்து வாழ்றது தான் சந்தோஷங்கிற நியதியை இயற்கையை ஏற்படுத்தி இருக்குது. ஆணோட வலிமை பெண்ணோட மென்மை 2ம் இணைஞ்சு தண்டவாளங்களாக ஓடிட்டு இருந்தாதான் வாழ்க்கையில் ரயில் உற்சாகமாக ஓடிட்டு இருக்கும். ஒன்று மேலே ஒன்று ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்தா மிகப்பெரிய விபத்தில் தான் போய் முடியும். வாசுதேவன் செஞ்ச ஒரே தவறுன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னால் உண்மையை சொல்லாமல் விட்டது தான். நல்ல வேளை எந்தவித பந்தமும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அது வரைக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் நேர்மை இருக்குது தான். புரிஞ்சுதுல நான் சொன்னது? சித்ராதேவி குரலை உயர்த்தி கேட்டது காதில் விழ அவ சடார்னு நினைவுக்குள்ளே வந்தா. புரிஞ்சுது என்றா மெல்லிய சிரிப்போட. வரட்டுமா மேடம்? பூச்சி மருந்து தெளிக்கணும் தோட்டத்துக்கு, பிறகு பார்க்கலாம் என்று கிளம்புனா. குழம்பி போய் பார்த்தாங்க சித்ராதேவி. பாரபட்சம் இல்லாத இயற்கை. ஜனாதிபதியிலேருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் ஒன்று போல காலத்தை கொடுத்தபடி நகர்ந்து கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கை பழகிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு வகையில் நிம்மதியாக கூட இருந்தது. வாசுதேவன் காலையில் கிளம்பி போயிட்டு ராத்திரி 10:30 மணி வாக்கில் தான் வீடு திரும்பினான். அதுவும் உழைச்சி களைச்சி உடலோட திரும்பினான். தானே எடுத்து போட்டு சாப்பிட்றதாவும் அவ தூக்கத்தை தொந்தரவு செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னான். அவ தான் 11 மணிக்கு முன்னால் படுக்கையில் விழுந்து பழக்கமே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு பரிமாறிட்டு தானும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டா. கடிகாரம் 10:45 காட்டுச்சு. அடுத்த நாள் வங்கிக்கு எடுத்து செல்ல வேண்டியதை ஒரு தடவை சரி பார்த்துட்டு அவள் உரை ஒன்றை எடுத்து உள்ளே வச்சா. ரேஷன் கார்டு காப்பி, புகைப்படம், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், அரசாங்க ட்ரைனிங் கேம்ப் கொடுத்த சர்டிஃபிகேட், சுயதொழில் மேம்பாட்டு பிரிவோட அதிகாரி அவளுக்கு கடன் கொடுக்கலாம்னு கொடுத்திருந்த சிபாரிசு, டிகிரி சர்டிஃபிகேட். வண்டி சத்தம் கேட்டுச்சு. படுக்கக்கூடாது ரஞ்சனி, வெயிட் பண்ணணுமா எனக்காக என்று கேட்டபடியே வாசுதேவன் வந்தான். களைப்போட இருந்தான். புன்னகிச்சான். லோன் விஷயமா நாளைக்கு பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு வரீங்களா? தட்டை எடுத்து வைக்கிறேன் என்றபடி எழுந்த அவ. இல்லை ரஞ்சனி, சாரி, நான் சாப்பிட்டுட்டேன். திரும்பினா. அப்படியா? சுவாதிக்கு எனக்கு பர்த்டே ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடணும்னு பிரியப்பட்டா. அவன் முகம் சந்தோஷத்தில் பளபளத்துச்சு. டின்னர் டான்ஸ்னு ரொம்ப கிராண்டாக முடிஞ்சது பர்த்டே. சாரி ரஞ்சனி, உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சது மறந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட், குட் நைட் என்று உள்ளே போனப்போ தொலைபேசி அழைச்சது. எடுத்தா. ஹலோ, ரஞ்சனி ஹியர் என்றா நிதானம்மா. யார் பேசுகிறது? வாசுகிட்ட கொடு. நான் சுவாதி. எதிர்முனையில் அதிகாரத்தோட குரல் வந்தது. 1 மினிட் என்று அவங்ககிட்ட நீட்டினான். உங்களுக்கு தான் சுவாதி. நிமிஷத்தில் மலர்ந்த விழிகளோட தொலைபேசியை வாங்கிக்கிட்டான். என்னம்மா சுவாதி, என்ன விஷயம்? எனத்திங் என்றான் வேகமா. ரஞ்சனி நகர்ந்தா. சமையலறையை சுத்தம் செஞ்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டு விளக்க அணைச்சிட்டு தன்னோட அறைக்குள்ள நுழையும் போது அவன் இன்னும் புத்துணர்ச்சியோட அவளோட பேசிட்டு இருந்தான். காதல்ங்கிறது சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்கணும்னு அவளுக்கு தோணுச்சு. நாள் முழுக்க சேர்ந்தே இருந்து சேர்ந்தே சுத்தின பிறகும் கூட அவங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. உடல் களைப்பையும் மீறி முன்னிரவோட அமைதியை கீறிக்கிட்டு சுவாரஸ்யமாக உரையாடுற அளவுக்கு. ரஞ்சனி, தலையணை உரையை மாற்றிட்டு இருந்தவ திரும்பினா. நெல்லிப்படியில் அவன் நின்றுட்டு இருந்தான். சொல்லுங்க வாசு, பால் ஏதாவது தேவையா? இல்லை. பின்ன? தப்புன்னு தெரியுது. எது? நான் பண்ணுறது என்றான் கதவோட குமிழியை திருகினபடி. தாலி கட்டின பொண்டாடியை எதிரில் வச்சுக்கிட்டு இப்படி அவ கூட சுற்றுறது பேசுறது உன்னை ரொம்ப நோகடிக்கிறேன் ரஞ்சனி. ஐம் வெரி சாரி. மௌனமாக அவனையே பார்த்தா. ஒரு துளியளவு தைரியம் எனக்கு இல்லாததுனால உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டேனோன்னு தோணுது ரஞ்சினி. இஸ் இட் நாட்? இல்லை. இல்லையா என்றா திடுக்கிட்டு போனவனா. யார் வாழ்க்கையும் யாரும் பாழாக்கிட முடியாது. இன்றைக்கி என்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம். எப்படி ரஞ்சினி? உங்கள் காதலை அனுமதிச்சது நான் தானே. 1 வருஷம் டைம் கேட்டு சொந்த காலில் நிற்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது நான் தானே. ஐ ஹவ் டேக்கன் த டிசிஷன்ஸ், இல்லையா? இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ மென்மையாக அவனோட குரல் வழுவழுத்தது போல தோன்றுச்சு. உன்னை இப்படி முடிவெடுக்க வச்சதே நான் தானே ரஞ்சனி. ஒழுங்கான நல்ல புருஷனாக இருந்திருந்தா இப்படியே நம்மளை மீறின எத்தனையோ விஷயங்கள் நம்மளை இழுத்துக்கிட்டு போகும். இது வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவள் புன்னகிச்சா. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பர்த்டே குஷியோடு படுக்க போங்க. குட் நைட். குட் நைட். தலை குனிந்து திரும்பி போகிற வாசுதேவனையே பார்த்தபடி அவள் ஒரு கணம் நின்னான். அவனுடைய மனசு தவிக்குது. தவிர்க்க முடியாமல் அவன் ஈடுபடுற காரியங்கள் அவளை பாதிக்குங்கிறது தெரியுது. ஆனால் மாற்ற முடியலை, எதையும் விட முடியலை.
மனசை அடக்க முடியாத யாருக்குமே ஏற்படுற தவிப்பு இது, போராட்டம் இது. பாவம் வாசுதேவன். அவனே சொன்னது போல ஒரு துளி தைரியம் இல்லாததுனால வாழ்க்கை பாழாயிடுச்சு. அவளுடைய வாழ்க்கைன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மையில் யாருடைய வாழ்க்கை? இவ்வளவு சுலபமாக காரியங்கள் நடக்கும்னு அவளே எதிர்பார்க்கல. மெழுகுவர்த்தி தயாரிக்கிற சிறு தொழில ஆதரவற்ற கைம்பெண்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எளிய பெண்கள்னு 8 பேரை வச்சு தொடங்க போகிறதுக்கான ப்ராஜெக்டை அவள் சமிட் செஞ்ச அடுத்த நாளே 4 லட்சம் ரூபாய் கடனாக அலாட் செய்ய சொல்லி தகவல் வந்துருச்சான். வங்கி மேனேஜர் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். முதலமைச்சர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் மேடம். இந்த பெண்முனைவோர் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் ஆஃபீஸில் உங்கள் அப்ளிகேஷனை பார்த்த உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. உங்கள் மார்ஜினும் கூட ரெடியாக இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ சார் மார்ஜின்? 10%மா என்று அதே உற்சாகத்தோடு சொன்னார். புதன்கிழமை அமாவாசையாக இருக்குமா, அன்றைக்கே லோன் ரிலீஸ் பண்ணி வாங்கிக்கலாமே, என்ன சொல்கிறீங்க? ஷுவர் சார், மார்ஜின் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு உடனே பேங்க்கு வரேன். தேங்க்யூ சார் என்று ஃபோனை வச்சான். 10% மார்ஜின்னா 40,000 ரூபாய் தயார் பண்ணணும். கையில் அவ்வளோ பணம் இல்லை. சித்தப்பா கிட்ட கேட்டால் கட்டாயம் தருவார். ஆனால் கணவன் இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டால் அனாவசிய சந்தேகங்கள் வரும். யோசனையோடு அவள் எழுந்தப்போ வாசுதேவனுடைய குரல் மூடிய கதவுக்குள்ளேருந்து உறக்க வெளிப்பட்டது. சுவாதியோடு தான் அவன் பேசுகிறாங்கிறது தெரிஞ்சுது. படப்படப்பா, கொஞ்சம் கோவத்தோட வார்த்தைகள். நோன்னு கடுமையான அழுத்தத்தோட கத்தியதும் கேட்டுச்சு. டொக்குன்னு சப்தத்தோட ஒளிவாங்கிய வச்சுட்டு அவன் தாழ்பால விசையோட நீக்கி வெளியே வந்தான். விருட்டுன்னு ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு படிகளில் இறங்கினான். சிகரெட் வாங்கிட்டு வரேன் என்று பொதுவாக அறிவிப்பு செஞ்சுட்டு வேகமாக மறைஞ்சவனோட முகம் வித்தியாசமாக இருந்தது. கோபம் பரவுன விழிகள், அதை வெளிப்படுத்துகிற இறுகின பார்வை, இறுகிவிட்ட உதடுகள், இரு வேறுபட்ட அபிப்பிராயங்களால் ஏற்பட்டுக்கிற விளைவு. உள்ளே வந்து ரஞ்சனி அடுப்பை பற்ற வச்சா. ஏற்கனவே தீர்மானிச்சது போல கோஸ் பொரியலும் நார்த்த குழம்பும் செஞ்சு கடைசியாக சாதம் வச்சுட்டு ஹாலுக்கு வந்தா. அவனோட அறை அலங்கோலமாக தெரிஞ்சுது. சுதா வராததுனால இன்னைக்கு அவ தான் வீட்டை சுத்தப்படுத்தணும். ஏதோ ஊர் பஞ்சாயத்துன்னு சுதா லீவ் கேட்டுட்டு போயிருந்தா. தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அவனோட அறைக்குள்ளே நுழைஞ்சப்போ தயக்கமாக இருந்தது. தனக்கு சம்பந்தமில்லாத அண்ணியனோட அறைக்குள்ளே நுழையிறது போல கால்கள் ஒதுங்கி நின்றுச்சு. இதென்ன பைத்தியக்காரத்தனமான யோசனைன்னு நினச்சிக்கிட்டா. நிஜமோ நிழலோ, அவனும் அவளும் தம்பதி. அவன் மேலே அவளுக்கும் அவன் மேலே அவனுக்கும் சட்டப்படி எல்லா உரிமைகளும் இருக்குது. ஏன் தார்மீக உரிமைகள் கூட இருக்குது. அவளாதான் மானசீக திரையை தொங்க வச்சுக்கா. சடார்னு ஒரு கணத்தில் அறுத்துட்டானா அவனால் எதுவும் செய்ய முடியாது. உள்ள நுழைஞ்சா. பெருக்கிக்கிட்டே வந்தப்போ தரை முழுக்க கிழிக்கப்பட்ட புகைப்பட துணுக்குகள் கிடக்கிறத பார்த்தா. குனிஞ்சை எடுத்து டேபிள் மேலே வச்சா. பொறுமையா ஒவ்வொரு துணுக்கா எடுத்து சேர்த்தப்போ ஆச்சரியப்பட்டா. அழகான பெண் ஒருத்தியோட புகைப்படம் அது. சுவாதியாக தான் இருக்கணும். ரஞ்சனி மறுபடி பார்த்தா. கயல் போன்ற கண்கள், அளவான வளைஞ்ச புருவங்கள், ஓவியம் போல கூர் நாசி, அழகான பற்கள் பதிக்கிறதுக்குன்னே அமைஞ்சா போல ஈர இதழ்கள், வட்டமான எழில் முகம். வாசுதேவன் இப்படி மயங்கி போய் கிடக்கிறதுல தவறே இல்லைன்னு தான் உடனே தோணுச்சு. அழகான துணை கூடவே இருக்கணும்னு யார் தான் ஆசைப்பட மாட்டாங்க? அவளோட முகம் தானா உயர்ந்து எதிரில் இருந்த நிலை கண்ணாடியில் பதிஞ்சுது. மறுபடியும் ஆச்சரியமாக இருந்தது. அட, அவளும் அழகாக தான் இருக்கா. சுவாதியை போன்ற திருத்தப்பட்ட புருவங்களும் அடிக்கொடிட்ட மை கண்களும் சாயமிட்ட இதழ்களும் இல்லாமலே அவளுடைய முகம் எவ்வளவு கலையாக இருக்குது. சற்றே நீள் சதுரமான நீண்ட விழிகளும் வழுவழுத்த கன்னங்களும் அவள் வதரத்தை சந்திர பிம்பம் போல தான் செதுக்கி இருக்குது. ரஞ்சனி புன்னகைச்சுக்கிட்டா. எதுக்காக இந்த தேவையில்லாத அழகு ஆராய்ச்சி? உபயோகமான எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது சிந்தனையை ஏன் விரைய செய்யணும்? 8 துண்டாகி கிடந்த சுவாதியோட துணுக்குகளை சேர்த்து ஒரே புகைப்படமாக்கினா. சித்ராதேவியை தொலைபேசியில் அழைச்சா. காத்திருந்தா. ரஞ்சனியா? சொல்லுமா ரஞ்சனி என்று சித்ராதேவி லைனில் வந்தாங்க. ஒரு ஹெல்ப் வேணும் மேடம். சொல்லு. 40,000 ரூபாய் கடன் வேணும். அவ்வளோதானே? சித்ராதேவி உடனே நட்பு நிறைஞ்ச குரலில், எப்போ வேணும் சொல்லு. செக்கா இல்லை கேஷா? நீயே வந்து வாங்குறியா இல்லை கொரியரில் அனுப்பட்டுமா என்று கேட்டாங்க. நானே வரேன் மேடம் என்று சொல்லும்போது அவளுடைய குரல் நெகிழ்ந்தது. இந்த உதவியை எப்போ நினைவில் வச்சிருப்பேன் மேடம். ரொம்ப சீக்கிரமே திருப்பி கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். வாசுதேவன் எதிரில் நின்னான். திடீர்னு. பெண்கள் எப்போதுமே கூர்மையானவங்க. சுற்றி என்ன நடக்குதுங்கிறதுல தனி கவனம் உண்டு அவங்களுக்கு. வித்தியாசமாக எது நடந்தாலும் உடனே காட்டி கொடுக்குற அளவுக்கு மூளைத்திறன் கொண்டவங்க. சித்தியோட பார்வை தன்னை அர்த்தத்தோட துளைத்தெடுப்பதை கண்டதும் அவளுக்கு அப்படித்தான் தோணுச்சு. சித்தப்பா சித்தின்னு 2 பேருமா தான் வந்தாங்க. ஆஹா ஓஹோன்னு வீடு தோட்டம் பற்றி மாறி மாறி பேசி வாசுதேவனோட உட்காந்து அரட்டை அடிச்சு சித்தப்பா முகமே சிரிப்பாக மாறி போயிருந்தாரு. ஆனால் சித்தியால் அப்படி ஒன்றும் முடியலை. ஏதோ ஒன்று சித்தியை குடைஞ்சு ரஞ்சனியை மௌனமாக கிளறிட்டு இருந்தது. அருமையான சாப்பாடு. எங்கள் அண்ணி கூட இப்படி தான். அப்படி ஒரு பிரமாதமான கைமணம். தாய் வழி சீதனமாக இந்த சமையல் கலையை கொண்டு வந்திருக்கா மாப்பிள்ளை எங்கள் ரஞ்சனி.
என்று வாசுதேவன் கிட்ட சொல்லி சொல்லி சித்தப்பா மாய்ந்து போக சித்தி அவளை தனியாக இழுத்துட்டு வந்தாங்க. என்ன ரஞ்சினி, ஏதாவது பிரச்சனையா என்று எடுத்த எடுப்பிலே கேட்டாங்க. இல்லையே என்று ரஞ்சினி புன்னகை செஞ்சா. ஏன் சித்தி அப்படி கேட்குறீங்க? எனக்கு அவ்வளோவா பிடிக்காத ஊதா கலரில் புடவை கட்டியிருக்கேனே, அதனாலயா? புடவையில் விருப்பு காற்றவை இல்லை நீ. ஏதோ இருக்கு, உங்கள் 2 பேர் முகத்திலேயே அந்யோன்யமே இல்லை. கல்யாணமான முதல் வருஷம் முழுக்க இருக்கிற வெக்கமோ ஸ்நேகமோ தெரியல. ஹை கிளாஸ் படிப்பு முடிச்ச 2 நண்பர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்க நீங்கள் பேசிக்கிறதும் பழகிறதும். வயிறு கலங்குது ரஞ்சினி, சொல்லு, நீ சந்தோஷமாக தானே இருக்க என்று சித்தி தொண்டை அடைக்க கேட்டாங்க. ஒரு கணம் எல்லாத்தையும் கொட்டிடலாமான்னு தான் அவளுக்கு தோணுச்சு. லேசாக ஒரே ஒரு இழுப்பு தான் திரையை அருந்துரும், எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். அவள் சுமந்துட்டு இருக்கிற பாரமும் இறக்கி வைக்கப்பட்டுரும். ஆனால் சித்தப்பாவும் சித்தியும் நொந்து நூலாகி போவாங்களே. சித்தப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. வாசுவோட அம்மா தனலட்சுமி அம்மா உயிரையே கூட விட்டுடலாம். சித்தி, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு ஏன் அந்த பட்டிக்காட்டில் உட்காந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என்றா சீரியஸா. சித்தி விழித்தாங்க. கற்பனை திறமையை பற்றி தான் சித்தி சொல்கிறேன். ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் இவ்வளோ கற்பனை புகுத்துறீங்களே, இது எல்லாருக்கும் வராது சித்தி என்று சொல்லி ரஞ்சினி சிரிச்சா. ஒன்றும் இல்லாமையே இருக்கட்டும், இதான் என்னோட பிரார்த்தனை அந்த சௌடாமிக அம்மனுக்கு என்று சித்தி கண்களை மூடி திறந்தாங்க. இன்னும் என்னென்னவோ பேசிட்டு சித்தியும் சித்தப்பாவும் கிளம்புனாங்க. ரயிலடி வரைக்கும் அவங்கள விட்டுட்டு வாசுதேவன் திரும்பி வந்தான். தேங்க்யூ ரஞ்சினி என்று எதிரில் வந்து நின்னான். எதுக்கு என்று அவள் தட்டுகளை தொடச்சி வச்சபடி கேட்டா. நம்ம நாடகத்தை வெளிப்படுத்தாமல் இருந்ததுக்கு. ஒரு விதத்தில் அது என் கடமை இல்லையா? கடமையா? கொடுத்த வாக்க காப்பாற்றுற கடமை. நீ ஒரு அபூர்வ பொண்ணு ரஞ்சினி. என் தலையில் கொம்புலாம் இல்லை, என் கால்கள் தரையில் படாமலேயும் இல்லை என்று சொல்லி சிரிச்சா அவ. அதிசயமாக இருக்கு, எப்படி உன்னால் சிரிக்க முடியுது? அமேசிங் ரஞ்சினி. எப்படி? அவனுடைய புருவங்கள் உயர்ந்து முகம் ஆச்சரியத்தில் பளபளத்துச்சு. அலமாரியை நிதானமாக மூடிட்டு அவள் திரும்பி அவனை பார்த்தா. ஒரு நல்ல விஷயம் வாசு, லோன் சாங்ஷன் ஆகி யூனிட் ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சித்ரா மேடம் மூலமாக 7-8 சிஎஸ்ஐ சர்ச்களில் மெழுவத்தி பல்க் ஆர்டரில் கிடச்சிருக்குங்கிறதுனால ஆரம்பமே நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. வெரி குட் ரஜினி, வெரி குட் என்று மலர்ந்தவன் உடனே படப்படப்பாக தானும் சொன்னான். நானும் ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன் வேலையை. பிரகாஷ் மாதிரி சொந்தமாக இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். சிட்டி பேங்க்கில் ஃபாரின் எல்ஐசிக்கான சாங்ஷன் கூட வாங்கிட்டேன். அப்படியா? ரியலி கிரேட் என்றா மிக மலர்ச்சியா. ஏற்கனவே மர்ச்சன்ட் நேவிலேருந்து நல்ல அனுபவம், கான்டாக்ட் இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் வாங்குறது சுலபமாக இருக்குது. முதல் கன்சைன்மெண்ட் அடுத்த 10ஆம் தேதி அனுப்புகிறேன். நேற்று நைட் தான் கன்ஃபார்ம் ஆச்சு இந்த விஷயம். முதல்ல உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சி ஓடி வந்தேன். உன் சித்தப்பாவும் சித்தையும் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். ஐ ஆம் ஆல்சோ ஸோ ஹாப்பி ரஞ்சினி, வெரி ஹாப்பி என்றவன் மெல்ல தலை குனிந்து நிமிர்ந்த லேசான சங்கடத்தோடு அவளை பார்த்து கேட்டான். நான் ஒன்று சொல்லலாமா ரஞ்சினி? சொல்லுங்க வாசு. இது என்ன கோட்டா சாரியா? ஆமாம், ஏன்? ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு என்றா மென்மையா. தேங்க்யூ என்று அவள் சிரித்தா. இன்னொரு விஷயம் வாசு. சொல்லு. அவளோட முகம் திரும்பி ஜன்னல் கம்பி தாண்டி தெரிந்த மேகமில்லா வானத்தில் பார்வையை நிறுத்தினான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா. சொல்லு ரஞ்சினி. 10ஆம் தேதின்னு சொன்னீங்க இல்லையா முதல் கன்சைன்மெண்ட்? ஆமாம், ஏன்? ஞாபகம் இல்லையா வாசு? அது ஒரு நினைவு நாள், முதல் ஆண்டு நினைவு நாள். சுருக்கன இருந்தது அவனுக்கு. அவங்களுடைய கல்யாண நாள் அது. லீகல் செப்பரேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம் வாசு, அவள் அதே நிதானத்தோடு சொன்னான். தென்மேற்கு பருவம் தென்னகத்தை ஏமாற்றினாலும் வடகிழக்கு பருவம் காப்பாற்றிடுச்சு. மழை அடித்து நொறுக்கிட்டு இருந்தது. நேரங்காலம் இல்லாமல் மின்சார தடை ஏற்பட்டு நகரோட பெரும்பான்மை பகுதிகள் இருளில் மூழ்கி கிடந்ததுனால ரஞ்சனியோட மெழுகுவத்திக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்து குவிஞ்சுது. ஓய்வெடுக்க நேரம் இல்லாதபடி அவள் தான் யூனிட் பெண்களோட சேர்ந்து ஓடிட்டு இருந்தா. ஆனால் எப்படிப்பட்ட உழைப்புக்கு நடுவுலையும் வாசுவோட பார்வை. முதல் வருஷ திருமண நாளை நினைவு தினம்னு குறிப்பிட்டாலே அவ. அப்போ அவன் வெளிப்படுத்தின பார்வை அடிக்கடி நினைவில் தோன்றுச்சு. அடிப்பட்ட பார்வை அது. வாசு இப்போலாம் உற்சாகம் குறைந்து காணப்படுறான்னே தோணுச்சு அவளுக்கு. பிரம்மை இல்லை, நிஜம் அது. சுவாதியோட தொலைபேசியில் பேசும்போதும் சரி, பேசின பிறகும் சரி, அவனுடைய முகம் திருவண்ணாமலை தீபம் போல அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். நினச்சி பார்த்து பரவசப்படுறான் அவங்கிறது கண்களோட பரபரப்புலையும் துள்ளுற நடையிலையும் முணுமுணுக்கிற பாடல்லையும் தெரியும். ஆனால் இப்போது நிலைமையில் மாற்றம் தெரியுது. போன வார இறுதியில் ஒரு நாள் இரவு அவளுக்கு திடீர்னு விழிப்பு ஏற்பட்டுச்சு. தொண்டை வறண்டு போயிருந்தது. நீர் குடிக்கலாம்னு ஹாலுக்கு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்தப்போ திகச்சு போனான். சோஃபாவில் அவன் தலை சாய்ச்சபடி உட்கார்ந்துருந்தான். டிவியில் ஓடிட்டு இருந்த அனிமல் பிளானட்டை இலக்கில்லாமல் பார்த்தபடி. தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சா உங்களுக்கும்
என்றபடி நீர்க்கோவலையை நீட்டினா அவ மறுப்பே சொல்லாமல் வாங்கினான். கடகடன்னு குடிச்சிட்டு நீட்டினான். ஆமாம் என்றான் அடிக்குரல்ல. இப்போலாம் சரியாக தூக்கம் வரதே இல்லை ரஞ்சினி. எதையோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். யூ ஆர் கரெக்ட் என்றவ திரும்பி ஷோகேஸ் பொம்மைக்கு அடியிலிருந்து எதையோ எடுத்து நீட்டினான். என்ன இது? ஃபோட்டோ, சுவாதியோடது, நீங்கள் மிஸ் பண்ணது என்றா மிருதுவா. ஏறிட்டு அவளை பார்த்தா அவன். 1000 உணர்வுகளை குழப்பமாக வெளியிட்டு முகம் தவிச்சது. உதடுகள் வார்த்தைகளை தேடுறது போல துடிச்சது. இது எப்படி உன் கைக்கு? நான் கிழிச்சு போட்டது இது என்றான் முணுமுணுப்பா. கோவத்து கண்ணிக்கு வடிகாலாக பயன்பட்ட மாதிரி வேதனைக்கும் ஒரு நாள் வடிகாலாக இதுவே பயன்படும்னு எனக்கு தோணுனதுனால எடுத்து வச்சேன், ஒட்டினேன். தேங்க்ஸ் ரஞ்சினி என்றான். சுவாதி புகைப்படத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்தான். அவன் மௌனமாக வெளியேறிட்டா. அடுத்த நாள்லேருந்து அவன் நடவடிக்கையில் மேலும் மாறுதல்கள் தெரிஞ்சுது. நேரத்தோட வீட்டுக்கு வந்தான். அவளுடைய சிறுவயது பருவம் பற்றி நிறைய கேட்டான். தன்னை பற்றி வாய் ஓயாமல் பேசினான். வெளியே போகலான்னு அவன் கூப்பிட்டப்போ அவள் தீர்மானமாக மறுத்துட்டா. தேவையில்லாத பிரச்சனைகளை நாமளே உண்டாக்கிக்க வேணாம்னு நினைக்கிறேன் வாசு. மனக்கட்டுப்பாடை பற்றி சொல்லலை, நமக்கு நாமே சில எல்லைகளை விதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, இத்தனை நாள் இருந்த மாதிரியே இருந்துட்டு போயிடுவோமே. உணர்வுபூர்வமான எந்த உறவும் நமக்கு வேண்டாம், நட்பு உட்பட. இது என்னோட உறுதியான முடிவு என்று அவன் சொன்னப்போ அவனுடைய முகம் கருத்து போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேணான்னு சொல்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லையா ரஞ்சினி? வெரி குட். அப்படியா சொன்ன? இல்லை வாசு, நட்புக்குள்ளே பேதம் பிரிக்கிற அறவைக்காடு இல்லைன்னா. உங்கள் எதிர்கால வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களும் என்னை போலவே இருக்கணும்னு என்ன கட்டாயம் வாசு? பொதுவாக பெண்கள் பொசசிவானவங்க, தன்னோட பாத்திரம், தான் புடவை, தான் வீடுன்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறவங்க. உங்கள் சுவாதியும் அப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கிற பட்சத்தில் என்னோடய நட்பு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். வேண்டாம் என்று சொன்னப்போ அவன் திகச்சு போயிருந்தான். தொலைபேசி அடிச்சுது. தாமரை அதை எடுத்துட்டு, ரஞ்சினி மேடம் உங்களுக்கு தான் என்றா. இதோ வரேன் என்றபடி பாக்கெட்டுகளை வச்சுட்டு அவள் விரைந்தா. எஸ் ரஞ்சினி ஹியர். வாசு பேசுகிறேன் ரஞ்சினி, முக்கியமான விஷயம். சொல்லுங்க வாசு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்களா? மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னு லாயர் ஃபைல் பண்ணிட்டாங்க தானே? அதெல்லாம் முடிஞ்சாச்சு ரஞ்சினி. டு பி ஃப்ராங்க், கேஸ் நம்பர் கூட கொடுத்துட்டாங்களாம் ஃபேமிலி கோர்ட்டில். நல்ல வேகம், வெரி குட். நான் சொல்ல வந்தது வேறு விஷயம் ரோஹிணி. சொல்லுங்கள் வாசு, நேரில் வர முடியுமா? அவனுடைய குரல் கெஞ்சின மாதிரி கேட்டது. அவள் திரும்பி தன்னோட டேபிளை ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னா, அரை மணி நேரம் வேலை மிச்சம் இருக்குது, முடிச்சுட்டு வரட்டுமா? தாராளமாக, ப்ளீஸ். காத்துட்ருப்பேன் ரஞ்சினி வீட்டில். குழப்பத்தோட வேலையை முடிச்சா. ஏன் துவண்டு போனது போல் பேசினான்னு யோசிச்சும் பதில் கிடைக்கல. வீடு வந்து சேர்ந்தப்போ அவன் ஹால் சோஃபாவில் உட்காந்துருந்தான். என்ன விஷயம் வாசு, சொல்லுங்க என்றா எதிரில் நின்று. உன்னையும் என்னையும் அவன் நம்பல ரஞ்சினி. வர்ஜினிட்டி டெஸ்ட் செய்யணுமா உனக்கு? அப்போ தான் நம்புவானா? அவன் தலை குனிஞ்சான். இவ்வளோதானே என்று இவ சொல்லவும் வாசு விழுக்குன்னு நிமிர்ந்து அவளை பார்த்தான். 1000 சிந்தனைகள் அவன் முகத்தில் வெளிப்பட்டு தெரிச்சிட்டு இருந்தது. இவ்வளோதானே வாசு, இதுக்கா டென்ஷன் ஆயிட்டீங்க என்று அவள் அதே துணியில் கேட்டா. நான் சொன்னது சரியாக ரீச் ஆச்சா உனக்கு என்றான் அவன் கொஞ்சம் உரக்க. எஸ், வை நாட்? வர்ஜினிட்டி ப்ரூஃப் கேட்குறா சுவாதி, இதானே? இதில் என்ன தப்பு இருக்குது? வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி குழப்பங்களை விளக்கிட்டு தெளிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை வாசு. நோ நோ ரஞ்சினி என்றான் அவன் முகத்தை கோபமாக ஆட்டினபடி. இது அயோக்கியத்தனம், பச்சை திமிர்த்தனம். குழப்பமோ தெளிவோ அதெல்லாம் அப்புறம், முதல்ல நம்பிக்கை வேணும். இதே கேள்வி அவகிட்ட நான் திருப்பி கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? விளையாட்டுத்தனமாக பேசுகிறீங்களே வாசு. அவள் எப்பவும் போல தானே இருக்கா? நீங்கள் தானே கல்யாணம், புது பொண்டாட்டி, தனி கொடுத்தனும் வேறு வாழ்க்கை முறைக்கு மாறி இருக்கீங்க. ஆனாலும் பழைய அதே வாசு தான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம்தான். சுவாதி மேலே கோச்சுக்க இதில் எதுவும் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பி ப்ராக்டிக்கல். நீ ரொம்ப முற்போக்காக இருக்க ரஞ்சினி, இல்லை பிற்போக்கானும் தெரியல. நடைமுறை போக்குன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் மேக் இட் வாசு. நான் ரெடி. ஒரு லேடி டாக்டர், ஒரு கைனகாலஜிஸ்ட் பேரை அவளே சஜஸ்ட் பண்ணட்டும். லெட் மீ அண்டர்கோ தி டெஸ்ட். என்ன சரியா? அவன் தலை குனிஞ்சான். 2 கைகளாலையும் ஒன்றை ஒன்று குத்தி கொண்டான். அவனையே பார்த்தபடி அவள் காத்திருந்தா. சுவாதி தைரியமான பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டா. தன்னுடையவன் ஆகிட்ட பிறகு மட்டும் இல்லை, ஆகிறதுக்கு முன்னாலேயும் கூட அவன் தூய்மையானவனாக இருக்கணும்னு நினைக்கிறான்னா அவளும் ஒரு நேர்மையான பொண்ணாக தான் இருக்கணும். நல்ல முன்னேற்றம் தான் இது பெண் குலத்தை பொறுத்த வரைக்கும். தே ஹாவ் அ ரைட் டு டிசைட். எப்பேற்பட்ட வாய்ப்பு இது. ஹேட்ஸ் ஆஃப் சுவாதி.
வாசு ஆனால் அடிபட்டு போனவன் போலவே தான் இருந்தான். அவ சொன்னபடி சுவாதி கிட்ட கேட்டு கைனகாலஜிஸ்ட் சுந்தரி பேரை வாங்கிக்கிட்டு வந்தான். தொலைபேசியில் அப்பாயின்மெண்ட் பெற்றான். ரஞ்சனியை அழைச்சிட்டு போய் உள்ளே விட்டுட்டு வெளியே நின்று செடியை வெறித்து பார்த்தபடி நின்னான். தன்னோட கடமையை செஞ்சிட்ட பிறகு டாக்டர் அவகிட்ட காரணம் கேட்டாங்க. ரஞ்சனி நிஜத்தை சொன்னப்போ டாக்டரோட முகம் சொல்ல முடியாத திகைப்பில் ஆழ்ந்திருந்தது. அவங்களுடைய கண்ணிமைகள் படப்படக்க கூட செய்யாமல் விரிந்தபடி இருந்தது. இப்படியும் ஒரு பொண்ணா? இப்படிலாம் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்குதான்னு நெஞ்சில் எழுந்த வியப்பை மறைக்க தெரியாமல் விழிச்சாங்க அவங்க. கடைசியில் தன்னை மீட்டு கொண்டு ஒரு விதமாக படப்படுத்தாங்க. என்ன பொண்ணுமா நீ? பீயிங் என்கேஜ், பீயிங் செல்ஃப் எம்ப்ளாய்ட், நீ எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்கணும். இப்படியா புருஷங்காரனோட காதலிக்கு ஆதரவு காட்டிட்டு இருப்ப? நானாக இருந்தால் தெரிஞ்ச அன்றைக்கி தாலியை கழட்டி கொடுத்துட்டு என் வேலையை பார்க்க போயிட்டே இருப்பேன். ச்சே, படிப்பு வேற தைரியம் வேற இல்லையா? ஐ கேன் ஒன்லி பிட்டி யூ. பிட்டிஃபுல் ரஜினி என்று விடாமல் பேசிட்டு தான் வழி அனுப்பி வச்சாங்க. நாங்களும் டைவர்ஸ் முடிவெடுத்து செயல்படுத்த கூட துவங்கிட்டோம் டாக்டர். நான் தான் 1 வருஷம் டைம் கேட்டேன். என் காலில் நிற்கணுங்கிறது மட்டும் இல்லை, என் பக்க உறவுகள் அவர் பக்க உறவுகள்னு கல்யாணமான கையோட எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான். எடுத்துக்கிட்ட காரியத்தை முழுமையாக முடிக்கணுங்கிறது என்னோட பழக்கம். இந்த டைவர்ஸ்லேயும் சரி, வாசு ஆரம்பிக்க போகிற புது வாழ்க்கையும் சரி, நல்ல விதத்தில் ஒத்துழைச்சி அமைக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் கொடுத்த க்ளீன் சர்டிஃபிகேட்க்கும் எனக்காக வெளிப்படுத்தின தார்மீக கோவத்துக்கும். குட் பை டாக்டர் என்று மனமாற நன்றி சொல்லிட்டு அவள் வெளியே வந்தா. கண்களில் திரையிட்ட நீரை சட்டனை மறைச்சிக்கிட்டு வாசு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டான். நிதானமாக ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நிமிர்ந்தான். அவளுடைய கண்கள் அவன் பார்வை இதமாக நிகழ்ச்சியோடு பார்த்தது. தேங்க்யூ அகைன் ரஞ்சனி என்று அவனுடைய உதடுகள் முணுமுணுத்தது. வெக்கமாக இருக்கு. ஐ எம் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். மேலும் மேலும் நீ உயர்ந்துக்கிட்டே போகிற ரஞ்சனி, கோபுரம் மாதிரி. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ப்ளீஸ் டோன்ட் பிகம் எமோஷ்னல் வாசு என்று அவன் மென்மையாக சொன்னான். இதில் வெக்கப்பட எதுவுமே இல்லை. தப்பான காரியம் எதையும் நீங்கள் பண்ணிடல. முதல்ல இந்த சரி தப்புங்கிறதே ஆளுக்கு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுற விஷயம். பி ப்ராக்டிக்கல் வாசு. இன்னொரு விஷயம் ரஞ்சனி, என் பர்சனல் விருப்பம். சொல்லுங்கள். நீயும் நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். யூ மஸ்ட் லிவ் ஹாப்பிலி ரஞ்சனி. இப்போவே நான் ஹாப்பியாக தானே இருக்கேன். நிஜமா நான் சொல்கிறது கல்யாண வாழ்க்கையை பற்றிமா? சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன் வாசு. ஆனால் கல்யாணத்தில் தான் சந்தோஷம் இருக்குங்கிறத சாரி என்னால் ஏற்றுக்க முடியாது. வீடு வந்தாச்சு. அவன் இறங்கி நடக்க அவன் பிரமிச்சு போய் பார்த்தான். மழைக்காலத்துக்கு விடுமுறை கொடுத்துட்டு பூமி தாய் அடுத்த பருவத்துக்கு அழைப்பு அனுப்ப தொடங்கிட்டா. மரஞ்செடி கொடிகள்லேருந்து கால்நடை வரைக்கும் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு வரவேற்க தயாராகிடுச்சு. மனுஷன் அவன் இன்னும் மாறவே இல்லைன்னு அவள் புன்னகையோடு நினச்சிக்கிட்டா. தான் இனத்தை தானே அழிக்கிற வேலை எந்த விலங்கும் செய்கிறதில்ல. பிச்சை எடுத்து வாழ்கிற அவலத்தில் எந்த பறவையும் ஈடுபடுறதில்ல. ஒப்பனையோட ஒரு முகமும் நிஜமான கோரத்தில் இன்னொரு முகமுமா எந்த 5 அறிவு ஜீவன்களும் நடந்துக்கிறதில்ல. இதெல்லாம் பார்த்தும் மனுஷன் மட்டும் மாறவே இல்லை. மேற்கொண்டு அவள் சிந்தனை தொடங்குறதுக்குள்ள வாசு புயல் போல வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். தொப்புன்னு இருக்கையில் உட்காந்து தலையை பிடிச்சுக்கிட்டான். குளிச்சது போல வியர்த்து போய் உடை நனைஞ்சிருந்தது. ரஞ்சனி எழுந்து வந்து அவன் எதிரில் உட்காந்தா. எனிதிங் ராங் வாசு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்? பதில் சொல்லவே இல்லை. தலையை நிமிர்த்தலை. மை காட்னு உதடுகள் மட்டும் முணுமுணுத்துது. தலையை பிடிச்சிருந்த விரல்கள் பட்டு பட்டுன்னு நெத்தியில் அடிச்சுக்க அவனுடைய முகம் இதுவரைக்கும் அவள் பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக மாறி போயிருந்தது. அவள் மறுபடியும் எழுந்து உள்ளே போனான். குளிர்பெட்டியை திறந்து சிலிர்னு பாலில் ரோஸ் மில்க் கலந்து 2 ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கிட்டா. ஹாலுக்கு வந்தப்போ அவன் முகத்தை 2 கைகளாலையும் மூடிக்கிட்டு குனிஞ்சு உட்காந்துருந்தான். ஒரு கணம் அவனுடைய தோற்றம் அவனுடைய மென்மையான இருதயத்தோட ஓரத்தை பரிதாபமாக தொட்டுச்சு. பாவம், இதான் காதல் தர பரிசா? தேவதாசை போல, சலீமை போல, கைசை போல கடைசியில் சோக ஓவியமாக தான் உட்காந்து தீரணுமா? விதிவிலக்கே இல்லையா இதுக்கு? இருந்தும் ஏன் மனுஷன் போய் சிக்கிக்கிறான் இந்த மாய வலையில்? தெரிஞ்சும் எதுக்காக தன்னோட தலையில் எரிமலை குழம்ப கவிழ்த்துக்கிறான்? புகைப்பது உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு பொறிக்கப்பட்ட டப்பாவில் இருந்தே சிகரெட் எடுத்து பற்ற வச்சு தனக்குத்தானே தவணை முறையில் கொல்லி வச்சுக்கிற அறிவு ஜீவியை போல. ரிலாக்ஸ் வாசு, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், முதல்ல இதை குடிங்க ப்ளீஸ். கொஞ்சமும் அசையாமல் அவன் அதே தோற்றத்தில் இருந்தான். பிரச்சனையை சந்திக்கிறதும் ஜெயிக்கிறதும் தவிர வாழ்க்கையில் வேறு ஒரு சுவாரஸ்யமே இல்லை வாசு. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க, தெம்பு வரும். லெட் அஸ் சார்ட் அவுட் த இஷ்யூ. உறுதியான வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு அவனோட கையை விளக்குனான். அழுத்தமாக ரோஸ் மில்க் டம்ளரை திணிச்சா. கண்களை திறக்காமலேயே வாங்கிக்கிட்டான். கடகடன்னு குடிச்சு முடிச்சுட்டு நீட்டினான். நீண்ட மூச்சொன்று வெளிப்பட நிமிர்ந்து உட்கார்ந்தான். செல்மி வாசு, என்ன நடந்துச்சு என்று அவளும் எதிரில் உட்கார்ந்தா. அவனுடைய கண்கள் மெல்ல திறந்தது. அவன் முகத்தை நோக்கி நிமிர்ந்தான். ஒரு சில நொடிகள் அவள் விழிகளில் நிலைச்சது.
பிறகு தலை குனிஞ்சபடி அவன் பேசத் தொடங்கினான். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு என் வாழ்க்கை அப்படியே ஆயிடும் போல இருக்கு ரஞ்சினி. பயமாக இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். உன் மனசை கொன்று உன் ஆசைகளை சிதறடிச்சு தண்டனை கிடைச்சிடுச்சு ரஞ்சினி. மொத்தமாக தண்டனை கிடைச்சிடுச்சு. அவன் குரல் கீச்சிட்டது, தழுதழுத்துச்சு, குறைஞ்சது. பேசி முடிக்கட்டும்னு அவன் மௌனமாக இருந்தா. எவ்வளோ செஞ்சேன் அவளுக்கு, எவ்வளோ செஞ்ச தெரியுமா ரஞ்சினி? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். பிளாஸ்டிக் மணிலேருந்து பிளாட்டினம் நகை வரைக்கும் ரத்தன மாதிரி கிடைச்ச பொண்டாட்டியை கூட விலக்கி வச்சேன். வெர்ஜின் சர்டிஃபிகேட் கேட்டாலே அதை கூட சொன்ன டாக்டர்கிட்டே வாங்கி கொடுத்தேன். ராட்சசி, பிச், பிளடி. இப்போ என்னை விட்டு போயிட்டா ரஞ்சினி, என்னை விட்டு போயிட்டா. வாசு தலையை பிடிச்சுக்கிட்டு அழுதான். ரஞ்சினி திடுக்கிட்டு போய் அவனை பார்த்தா. என்ன சொல்கிறான்? போயிட்டாளா? அந்த ஸ்வாதியா? நிஜமாவா? என்ன இது? ஆமாம் ரஞ்சினி, அவள் போயிட்டா. அவனுடைய பார்வை உச்சத்தில் இருந்த விளக்கு மேலே நிலைச்சுது. காலை 9 மணிக்கு நியூஸ் வந்துச்சு. சாயங்காலம் 4 மணிக்கு அவள் போயிட்டா. எந்த ஊர் எங்கேன்னு விவரமும் சொல்லாமல் குட் பைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. நியூஸா? என்ன வாசு, என்ன நியூஸு? கப்பல் கவுந்து போச்சு ரஞ்சினி. வாட்? கப்பலா? எஸ். என்னோட முதல் கன்சைன்மெண்ட் ஜெர்மனிக்கு அனுப்புனானே மெர்ச்சன்ட் நேவியில். 10 லட்சம் ரூபாய் சரக்கு கடலில் கவிழ்ந்து இன்சூரன்ஸ் கூட எடுக்காம மோசம் போயிட்ட ரஞ்சினி. அவன் தலைமையில பிச்சுக்கிட்ட அலர்னான். பிரம்ம பிடிச்சது போல ஆனா அவ. மேடம், யாரோ அழைத்தாங்க. ஃபைலில் அவள் பார்வை இருந்தது. ஆனால் மனசு தான் வசத்தில் இல்லை. இதுதான ரகம் பிரிக்க முடியாதபடி குழப்பங்கள் மண்டி கிடந்தது. வாசுப்பட்ட அடி ஏன் தனக்கு வலிக்குதுன்னு புரியலை. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பாளான்னு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப எழும்பிட்டு இருந்தது. ஒரு மனுஷனை சர்க்கஸ் கரடியை போல ஆட்டி வச்சா, தான் நினச்சதெல்லாம் செய்ய வச்சா, நாய்க்குட்டியே மண்டி போட்டு தான் காலடியில் விழ வச்சா, கடைசியில் பெரிய நஷ்டம்னு ஆயிட்ட பிறகு ஒரேடியாக விலகி போயிட்டா. வாசு குப்புற விழுந்து கிடக்கிறதுல ஆச்சரியமா இல்லை. அதிகபட்ச அவமானம் இது. அவனுடைய ஆண்மைக்கு மட்டும் இல்லை, ஆளுமைக்கு மட்டும் இல்லை, அன்புக்கு கிடைச்ச அடி இது. சுயநலம்ங்கிற கோடாரியால் நெஞ்ச பிளந்த அடி. தவறான நபர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அந்த நபருக்காக உடல் பொருள் ஆவின சகலத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு கடைசியில் வெறும் சக்கையாக விழுந்து கிடக்கிறதுங்கிறத விட கேவலம் எதுவுமே இல்லை. பாவம் வாசு. மேடம், ரஞ்சினி மேடம். சட்டனை சுதாரிச்சுட்டு அவன் நிமிந்தா. வெண்மதி மரியாதை காட்டினபடி நின்னான். எஸ் என்றா ரஞ்சினி. ரேவதின்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்லியிருந்தேனே மேடம். 7 பொண்ணு. பேங்க்கில் பியூனாக இருக்கிற சபரிக்கு கட்டி வச்சாங்க. வீட்டில் 2 பெண் குழந்தைங்க. புருஷனுக்கு எய்ட்ஸ்னு தெரிஞ்சிருக்கு. வேலை போய் இப்போது வீட்டில் கிடக்கிறான்னு. வெண்மதியோட குரல் கீழே இறங்கி ஒழிச்சுது. ஆமாம், சொல்லு. அவளுக்கு தான் வேலை வேணும் மேடம், நம்ம கம்பெனியில். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். நாளைக்கே வந்து என்னை பார்க்க சொல்லு. இப்போவே வந்திருக்கா மேடம், உங்களுக்காக காத்துட்ருக்கா என்று படப்படுத்தா வெண்மதி. ஓகே, கூட்டிட்டு வா. அடுத்த சில நொடிகளில் ரேவதி உள்ள வர அவள் பின்னாலேயே இன்னொரு பொண்ணும் வந்தா. மிக ஒடுசலான உருவங்கள், சாயம் போன நைலக்ஸ் புடவைகள், பிளாஸ்டிக் வளையல், மணிமாலை, ஒட்டி போன முகம், சிரிப்பை மறந்த வறண்ட உதடுகள்னு நின்ன அந்த பெண்களை ரஞ்சனி பரிதாபத்தோடு பார்த்தா. வணக்கம்மா, நான் தான் ரேவதி என்று முன்னால் நின்னவ கை குவித்தா. இவ பேர் சுமதி. ஆஸ்பத்திரியில் அறிமுகமாச்சு. எய்ட்ஸ் இருக்குன்னு இவளுக்கு சோதனை பண்ணி சொல்லிட்டாங்க. எல்லாம் புருஷங்கார கொடுத்த வரம் தான். நான் பொழைச்சிட்டேன். பாவம், இவ மாட்டிக்கிட்டா. 3 குழந்தைங்க இருக்குது இவளுக்கு. புருஷன் செத்து 4 மாதமாச்சு. எனக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்லம்மா. இவன் நிலமை இன்னும் மோசம். ஏதாவது வேலை போட்டு கொடுங்கம்மா. உங்கள் புள்ள குட்டி குடும்பம்னு நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. பெருக்கிற வேலைனாலும் சரிதாம்மா. மானத்தோடு சாகணும்னு விரும்புகிறோம்மா. சாவு கை கட்டின பிறகு ஒரு வேகம் வந்துருச்சுமா. ஆதரவு இல்லாதவங்க, கைவிடப்பட்டவங்கன்னு வேலை கொடுக்குறீங்களா? எனக்கும் கொடுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லி மானத்தோடு வாழ்ந்து காட்டுறேன் என்று சுமதி கையெடுத்து கும்பிட்டா. ரஞ்சனி திகச்சு போய் அந்த 2 பெண்களையும் பார்த்தா. எலும்பு கூடுகளுக்கு புடவை கட்டினது போன்று அந்த தோற்றம் நெஞ்சில் அரைஞ்சது. செய்யாத குற்றத்துக்கு மரண தண்டனை பெற்று நிற்கிற அந்த அப்பாவி பெண் முகங்களை பார்க்க பார்க்க நெஞ்சு பிசைஞ்சது. உலகம் மிக பொல்லாததுன்னு தினம் தினம் உணர்ந்துக்கிறது அடி வாங்கிறது போல இருந்தது. மேடம், ஃபோன் உங்களுக்கு. எஸ் என்று வாங்கிக்கிட்டா. ரஞ்சினி ஹியர். யாரு? வாசு பேசுகிற ரஞ்சினி. உடனே உன்னை பார்க்கணும் ப்ளீஸ். வா ரஞ்சினி என்றது எதிர்முனை. வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஒருவித பதட்ட நிலையில தான் இருந்தா அவ. வாசுவோட குரல்ல இது நாள் வரைக்கும் இருந்த உணர்ச்சி இல்லை. உலர்ந்து அறுபட்டு போன குரலாக மாறி போயிருந்தது அது.
வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கிறவனை போல ஒருவித விரக்தி ஆக்கிரமிக்கப்பட்டவனா அவன் அந்த 4 வார்த்தையை பேசிட்டு வச்சுட்டான். மை காட், ஏதாவது பைத்தியக்காரத்தனம் செஞ்சுட்டானா? இனிமே என்ன இருக்கு வாழ்க்கையிலன்னு முடிவெடுத்துட்டானா? என்ன இனி எதுவும் இல்லை போராடன்னு ஊஞ்சிட்டானா? வீட்டுக்குள்ளே விரைந்தப்போ ஆச்சரியம் காத்திருந்தது. வாசு சிரித்த முகத்தோட நின்னான். பட்டு வேட்டியும் வெண்மை நிற டிஷர்ட்டும் அவன் கம்பீரத்தை கூட்டி காட்டுச்சு. நேற்று வரைக்கும் இருந்த குழப்பம் விலகி தெளிவும் புன்னகையுமா நின்னவனை அவன் வியப்போட பார்த்தா. என்ன ரஞ்சினி அப்படி பார்க்குற? பாயசம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றியா என்று அவன் உள்ளே போய் உடனே கோப்பையோடு திரும்பி வந்தான். நீட்னான். பாயசமா என்றா திகைப்பா. ஆமாம், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாயாசம், இந்தா. என்ன விசேஷம் வாசு என்று வாங்கிக்கிட்டா. சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம கல்யாண நாள். அப்படின்னா நம்ம 2 பேரும் வாழ்க்கையை தொடங்க போகிற நாள். புரியல. சொல்கிறேன் ரஞ்சினி என்று 2 அடி எடுத்து வச்சு அவள் எதிரில் நின்னான். அவள் விழிகளையே பார்த்தான். பிரமிப்பா இருக்கு ரஞ்சினி உன்னை பார்த்தா என்றான் இமைகள் படப்படக்க. சைக்காலஜி பாடம் படிக்கும்போது பேரட் சொன்னது பற்றி தனியாக ஒரு லெக்சரே இருந்தது. நம்ம மன உறுதியை கொண்டு தான் வெற்றியை நோக்கி நடை போடுறோம். அதை செயலில் செஞ்ச காமிச்ச ரஞ்சினி, ஜெயிச்சிட்ட. உன் தொழிலில் மட்டும் இல்லை, என்னையும் கூட. எஸ் ரஞ்சினி, என்னை ஜெயிச்சிட்ட. யூ ஹாவ் டன் இட் ரஞ்சினி. புன்னகித்தா. என் தோல்விகளுக்கெல்லாம் சேர்த்து நீ ஜெயிச்சிருக்க. பட்டுட்ட ரஞ்சினி. உன் மனசை நோகடிச்சதுக்கு, உன்கிட்ட ஒப்பந்தம் போட்டதுக்கு, அவள் கண்டிஷனுக்கெல்லாம் உன்னையும் ஆட்டி வச்சதுக்கு நான் நிறைய பட்டுட்டேன் ரஞ்சினி. இப்போவும் புத்தி வந்து உனக்கு பரிகாரம் செய்யலைனா நான் மனுஷனே இல்லை ரஞ்சினி. ஐ எம் பிகமிங் அனிமல் தென். அவன் தொண்டை கரக்கறுத்தது. ஸோ என்றா அதே புன்னகையோட. தீர்மானம் பண்ணிட்டேன். பழைய சனியன்கள் எல்லாம் தலைமொழிக்கிட்டேன் ரஞ்சினி. உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிறேன். இல்லை, நம்மளை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். தெரியுமா ரஞ்சினி, உனக்கு ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை. முட்டாளாக இருந்திருக்கேடான்னு இப்படி சொல்லிட்டே இருந்தது மனசு. வைரம் மாதிரி, நவரத்னம் மாதிரி, புதையல் மாதிரி ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்ட கழுசடையை தேடி சுற்றிட்டு இருந்தியடான்னு ஒரே இறைச்சல் மண்டையில். என்ன ரஞ்சினி, என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? டெல்மி சம்திங். வேகமா அவள் பாயசத்தை குடிச்சு முடிச்சா. டம்ளரை வாஷ் பேசன் நீரில் அலம்பி வச்சுட்டு அவனை பார்த்தா. வெரி குட், ரியலி. தேங்க்யூ ரஞ்சினி. என் மனசை சரியாக புரிஞ்சுக்குவ நீ, தெரியும் எனக்கு என்றான் உற்சாகமா. வெரி குட்னு நான் சொன்னது பாயசத்தை வாசு. ரொம்ப அருமையாக இருந்தது. நிமிர்ந்து பார்த்தான். கண்கள் அடிச்சுக்கிச்சு. என்ன சொல்கிற ரஞ்சினி? புரியல. எது புரியல வாசு? சொல்லுங்க, எது புரியல? என் ஆசை, என் விருப்பம், என் மனமாற்றம். ஐம் அ நியூ பர்சன் நவ் ரஞ்சினி. இது புரியலையா உனக்கு? ஸோ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க வாசு? நீங்கள் மாறினதை கைத்தட்டி வரவேற்று ஆரத்தி கரைச்சி விட்டு முதுகில் புடவை தலைப்பை போத்திக்கிட்டு குத்து விளக்கு ஏற்றிக்கிட்டு உங்களோட வாழ ஆரம்பிக்கணுமா? இல்லை, புரியலை நிஜமாவே. எது உங்கள் எதிர்பார்ப்புன்னு? நிதானமாக ஆனால் அழுத்தமாக அவள் பேசினா. துணுக்குற்றவனா நின்னா அவன். எவ்வளோ சுலபமாக இருக்கு வாசு உங்களுக்கு. மற்றவங்கள டேக்கன் ஃபார் கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சவாரி செய்கிறீங்களே. ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட்? தப்பு வாசு, ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன சொல்கிற ரஞ்சினி என்று அதிர்ந்து போயிருந்தான். உண்மையை தான் சொல்கிறேன் வாசு சார் என்று சொல்லி அவனுடைய எதிரில் அவள் உட்கார்ந்தா. காதில் துப்பட்டா மெல்லிய ஊஞ்சல் போல அடிச்சு. இளம் பச்சை வர்ண பைஜமாவை கண்ணாடி ஆர்வத்தோடு பிரதிபலிச்சுது. விருன்னு ஒரு சிட்டுக்குருவி ஹாலுக்கு குறுக்க ஓடி வந்து பறந்துச்சு. தப்புதான் ரஞ்சினி, தப்புதான் என்றான் திடீர்னு வேகமா. தப்புதான், மாபெரும் குற்றம்தான். நம்பி தாலி கட்டிக்கிட்டு வந்தவளை முதல் நாளே அசாசினேட் பண்ணது தப்பு தான். இப்போ தான் ஒத்துக்கிட்ட பேசுகிற இல்லையா? ஏன் மாதிரியா நீ? உயர்ந்தவல்ல, மெச்சூர்ட் பர்சன் இல்லையா? என்னை போல சராசரி மனுஷன் தப்பு செய்யும் போது பெரிய மனசோடையும் பெருந்தன்மையோடையும் மன்னிச்சு மருந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான பொண்ணு இல்லையா நீ ரஞ்சினி? உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் தானே கேட்குறேன். வெக்கத்தை விட்டுட ரஞ்சினி. ஆணுங்கிற ஈகோவை விட்டுட்டேன். வெறும் பிச்சைக்காரனை போல கெஞ்சிட ரஞ்சினி. ஃபர்கிவ் மீ ரஞ்சினி, மன்னிச்சிடு, மறந்துடு. என்னையும் உன்னோட அன்பு உலகத்தில் சேர்த்துக்கோ. பாவிகளை தானே மன்னிக்கக்கூடாது ரஞ்சினி. பரிதவிக்கிறவனை ஏற்றுக்கக்கூடாதா? கண்கள் உடைப்பட்ட அணையா பொத்துக்குச்சு. உதடுகள் மழைக்கால செடிகள் போல நடுங்குச்சு. வாசு இறைஞ்சினா. உன் மனசு இலகலையா ரஞ்சினி? இல்லை, இலகும், கட்டாயம் இலகும். நீ மென்மையானவ, உன்னால் கடுமையாக இருக்க முடியாது ரஞ்சினி. கரெக்ட் வாசு, என் மனசு சாஃப்டானது தான், மிருதுவானது தான். உங்களை ஏற்றுக்க சொல்லி அது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு தான். ஆனால் என் உடல்லையே இருக்கிற இன்னொரு பகுதி
கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு வாசு. வலுவான பகுதி. ரஞ்சினி, மூளை, அறிவு, செயல்திறன் என்றபடி நிமிர்ந்து அவனை பார்த்தா. அதுக்கு நியாயம் தெரியுது, நேர்மை புரியுது. தவறை மன்னிக்கக்கூடாதுன்னு அது சொல்லலை. ஆனால் தவறுகள் எல்லாமே சமமானது இல்லைன்னு எடுத்து சொல்லுது வாசு. குற்றமெல்லாம் தான் செஞ்சுட்டு மனைவிக்கும் எய்ட்ஸை தானமாக கொடுக்குற தப்பு. தான் அறிவை தானே கெடுத்துக்கிட்டு தன்னை நம்பி வந்தவளை நடுத்தெருவில் நிறுத்திட்டு போகிற தப்பு. அதனால் பாதிக்கப்பட்ட பட்டுட்டு இருக்கிற பெண்களை தினம் தினம் நான் சந்திக்கிற வாசு. இவங்களுக்கெல்லாம் யார் வந்து விளக்கேற்ற போகிறாங்க? உங்கள் தப்பை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை சாதாரணமானது, எல்லா சராசரி மனைவிகளும் செய்யக்கூடியது. ஆனால் யாரோ செஞ்ச தப்புக்காக தினம் நரகத்தை சந்திச்சுட்டு இருக்கிற பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்கிற வாழ்க்கை சிறப்பானது, சில பேருக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடியது. எனக்கு அது கிடைச்சிருக்கு வாசு. லெட் மீ டூ இட் மை ஓன் வே. சரிதானே? வாசு அவளை பிரமிப்போட பார்த்தான், கண்களில் ஈரத்தோட. உன்னருகே நான் இருந்தும் முற்றும்.